முக்கியமான ஒரு கொள்கை. இப்னு தைமியா அந்த காலத்திலேயே எல்லா இமாம்களும் ஒட்டுமொத்தமாக இவர் வழி தவறியவர், பிறரை வழியெடுக்கக்கூடியவங்கிறத அன்றைக்கே ஃபத்வா கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு இப்ப அவங்க எங்க போனாரு, ஈஜிப்டுக்கு, எகிப்துல போனாரு, அங்க சிறையில் அடைக்கப்பட்டார். காரணம் என்னன்னா, உலகத்துல வாழ்கின்ற மக்கள் ஒட்டுமொத்த உலமாக்கள் என்ன கருத்து சொல்றாங்களோ அதுக்கு மாற்றமான கருத்து ஒரு சொல்றாங்க. அப்ப பேர் எடுக்கலான். இன்னைக்கு வாங்கல அப்படித்தானே, எல்லாரும் சொல்ற மாதிரி கூட சொல்லிட்டா உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல, உங்களை திரும்பி பார்க்கணுமா, அதுக்கு வேண்டி இல்லாத சொல்றது. அந்த மாதிரி இப்படி தம்பி அன்னைக்கு ஏன்னா யாரும் உங்களை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்களே சொல்லி எல்லாருக்கும் மாற்றமா சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த 3 தலாக் விஷயம் அப்படிதான். 3 தலாக் கொடுத்தா ஒரு சபையில அது ஒன்றுதான் அப்படின்றாரு. இது இஸ்லாத்துக்கு மாற்றமானது, ஹதீஸுக்கு மாற்றமானது, சஹாபா பெருமக்களுடைய தீர்ப்புக்கும் மாற்றமானது. அதனாலதான் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். இப்னு தைமியா தவறான கொலையை கொண்டவர் தான். ஏன்னா அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் ஒரு சிறை அடைச்சாங்க பொழுது நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த கருத்துல இமாம் சாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தப்சீர் சாவில எழுதுறாங்க, இன்னஹு லானுன் வ முதல்லுன். இந்த இப்னு தைமியா தானும் கெட்டு பிறரை கெடுக்கக்கூடியவர், வழிகெடுக்கக்கூடியவர் இந்த தலாக் பிரச்சனையில எழுதியிருக்கிறாங்க. இது அவங்க கருத்தாவும் எழுதல. அந்த காலத்து உலமா பெருமக்கள், ஹம்பலி மதத்தை சார்ந்த உலமா பெருமக்கள் இப்படி தீர்ப்பு வழங்கினார்கள். ஏன் இப்படி தீர்ப்பு வழங்கின ஹம்பலி மதத்தை சார்ந்த உலமாக்கள் கேட்டா, இப்னு தைமியா நானும் மதப்பு தான், நானும் ஹம்பலி மதப்புல தான் இருக்கிறேன் அப்படி சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்துறது பொதுமக்களை. இன்னைக்கு சில வஹாபிகள்லாம் நாங்க இமாம்களை மதிக்கிறோம், அவங்க சொல்ற கருத்தை தான் இருக்கிறோம் அப்படின்னு அப்படியே நழுவி மக்களை தம்பக்க இருக்கிறாங்க இன்னைக்கு வஹாபிகள். அன்னைக்கு அப்படிதான் இமாம்களை ஏத்துட்டா பிரச்சனை வந்துடு, நம்ம சொல்ல எதுவும் எடுபடான்னு சொல்லி நானும் அம்பளி மதம் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்பளி மதவுடைய சட்டத்தும் மாற்றமா சொல்றது. இது இப்படி தெரியும் பாணி. அந்த பாணியை தான் வாரசுதாரர்கள் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அம்பளி மதத்தை சார்ந்த உலமாக்கள் தீர்ப்பு வழங்கினாங்க, இவர் லாலு முதல்லு, தானும் வழி தவறியவர், பிறரை வழிகெடுக்கக்கூடியவர். அது ஒரு பாயிண்டா. அதே போல இன்னொரு விஷயம், இவருடைய தவறான கருத்துல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்துக்காக ஒரு பயணம் புறப்பட்டால் அந்த பயணம் கூடாது, ஜியாரத்துக்கான பயணம் புறப்பட கூடாது அப்படியே எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த கருத்தை பல இமாம்கள் எதிர்த்து இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நாம எல்லாம் மதிக்கிற இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இவர்கள் புகாரி ஷரீஃபுக்கு விரிவுரை எழுதியிருக்கிறாங்க. அந்த கிதாப் பேரு ஃபத்ஹுல் பாரி. அந்த ஃபத்ஹுல் பாரில இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இப்னு தைமியா பத்தி எழுதுறாங்க. எப்படின்னு கேட்டா, ஹாதா மின் அபிஷஇல் மசாயிலில் மன்கூலா அன் இப்னு தைமியா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்காக வேண்டி பயணம் புறப்பட்டு போகக்கூடாது என்று சொல்லப்படுதே, அது இப்னு தைமியாவிடமிருந்து பெறப்பட்ட மோசமான கருத்துக்களில் இதுவும் ஒன்று என்று சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்துக்காக பயணத்தை மேற்கொள்வது மிகச்சிறந்த வணக்கம், மின் அஃதலில் இபாதத் என்று இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் போறானே, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெரிய இமாம், அவர் சிறந்த மார்க்க மேதை என்று அந்த அளவுக்கு சொல்றாங்க. இத சுன்னத் ஜமாத் உலமாக்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு வஹாபி ஆலிம்சாக்களும் அதை சொல்றாங்க. அப்படிப்பட்ட இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்களே இப்னு தைமியா மோசமான பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறத ஃபத்ஹுல் பாரியில பதிவு பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா இந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்தை பற்றி இப்னு தைமியா சொன்னது மிக மோசமான கருத்துங்கிறத எழுதியிருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், அந்த வஹாபியார்களை பார்த்து நீங்க இப்னு ஹஜர் அஸ்கலானி மதிக்கிறீங்கல்ல, பெரிய இமாம்னு சொல்றீங்கல்ல, அவங்க சொல்லிட்டாங்களே இப்னு தைமியா வழி தவறியவர், அவருடைய கருத்து சரியில்லைன்னு. அப்ப வஹாபிகள் என்ன செய்யணும், இப்னு தைமியா கருத்தை விட்டுருங்க. அப்பதான் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவங்கள நம்ம உயர்வ மதிக்கிறோம்னு சொல்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன்னா இப்னு தைமியா யாரும் அங்கீகரிக்கிறது, பெரிய இமாம்கள் யாரும் சொல்றோமோ யாருமே அங்கீகரிக்கவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ளணும். மூன்று பள்ளி வாயில்கள் தவிர பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடாது. அந்த வகையில ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலுக்கு தான் பிரயாணத்தை போக சொல்லிக்கிறாங்களோ, தியானத்துக்கு போக சொல்லி சொல்லப்படல. இந்த ஹதீஸ்ல பயணம் அப்படிங்கிறது தொழுகைக்குண்டான பயணம் அப்படிங்கறத இதே ஹதீஸ், இப்ப இந்த ஹதீஸ் நாம சொன்னது முஸ்லிம்ல இருக்குது. இந்த ஹதீஸ் மாதிரியே அஹ்மதுல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல தெளிவாக ஒரு வார்த்தை வருது, எப்தகி ஃபீஹி ஸலாத, தொழுகின்ற நோக்கத்துல பயணம் செய்வதாக இருந்தா இந்த 3 பள்ளிகளுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த 3 பள்ளிகளை தொழும்போது அதிக நன்மை கிடைக்குது. இப்ப மக்காவோட தொழுதா மற்ற பள்ளிகள்ல 1,00,000 தடவைகள் தொழுதா கிடைக்கிற நன்மை மக்காவோட இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல்ல ஒரு தடவை தொழுதாலே கிடைக்கும்.
மற்ற பள்ளிவாசல்ல 1000 தடவைகள் தொழுதால் கிடைக்கிற நன்மை மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவியில ஒரு தடவை தொழுதாலே கிடைக்கும். மற்ற பள்ளிவாசல்கள்ல 500 தடவைகள் தொழுதால் கிடைக்கிற நன்மை பைத்துல் முகத்தஸ்ல ஒரு தடவை தொழுதாலே கிடைக்கும். அதனால தொழுகிற நோக்கத்துக்கு பயணம் போறதா இருந்தா இந்த 3 பள்ளிகளுக்கு போங்க, மற்ற பள்ளிக்கு போக வேணாம் அப்படின்னு அர்த்தமே தவிர 3 பள்ளிகளுக்கு போங்க வேற எங்கேயும் போகாதீங்கன்னு அர்த்தம். அப்படி பார்த்தா நபி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல சஹாபா பெருமக்கள் சிரியா நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போனாங்களே, சிரியா நாட்டுல இந்த 3 பள்ளிவாசல் எந்த பள்ளிவாசலும் கிடையாது. நபி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல படைகளை அனுப்பி வச்சாங்களே, இந்த படைகள் போன இடத்துல எல்லாம் 3 பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில இலங்கை போறாங்க, அதே போல இலங்கையில இருந்து அமெரிக்கா போறாங்க, அந்த நாடுகள்ல எல்லாம் இந்த 3 பள்ளிவாசல் இருந்துகிட்டா இருக்கு. இப்ப நம்ம மக்கள் துபாய்க்கெல்லாம் போறாங்க சம்பாதிக்க, இந்த 3 பள்ளி எதுவும் துபாயில இருக்கா செய்யுது. பள்ளிகளுக்காக சொல்லப்பட்ட சட்டம், அதுவும் தொழுவதற்காக. ஒரு ஒரு ஆள் பள்ளிக்க போறாரு, ஏங்க போறீங்க? பள்ளிவாசல் இருக்கிற இமாம பார்க்க போறேங்கிறாரு. இவர் போறாருல, இவருடைய சகோதரர் தான் அல்லது நண்பர் தான் இமாமா இருக்கிறாரு. இப்ப பள்ளிக்கு போறது நண்பரை சந்திக்க, தானா போடாம தொழுகின்ற நோக்கத்துல தான். இப்ப நபி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃப் அப்படிங்கிறது பள்ளிவாசல் கிடையாது. அந்த ரவுலா ஷரீஃப் அப்படிங்கிறது ஜியாரத்துக்கா போறவில்லை தானே. அதனால தாராளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு மற்ற வழிமார்களுடைய ஜியாரத்துக்கும் போறோம். இது ஜியாரத்துங்கிற வார்த்தையே இடம்பெயர்றதான அறிவிக்கும். ஒரு நாள் உள்ளுக்கே உட்காந்துக்கிட்டா அப்ப ஜியாரத்துங்கிறது எப்படி வரும்? ஜியாரத்து என்றாலே இருக்கிற இடத்தை விட்டு புறப்படணும், அப்பதான் ஜியாரத்தே வரும். அப்படியே நாம் சொல்லலாம் சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஹஜ்ஜு செஞ்சுட்டு என்ன ஜியாரத்து செய்யாம ஒருவர் போயிட்டாக்கா என்னை புறக்கணித்தவர் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. என் பையன் தாடுக்கு பதிவு செய்வாங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது மக்காவில இருந்து மதீனாவுக்கு பயணம் வந்தாதானே ஜியாரத்து செய்ய முடியும். மக்களை வழிகெடுக்கும் பொழுது இன்னொரு ஹதீஸையும் காட்டுவாங்க அப்படின்னா இந்த ஹதீஸை சொல்லி சல்லாசோடைய நம்மளுக்கு பெருநாளாக ஆக்கி கொள்ளலாம். ஆமா, அப்ப சொல்லுவாங்க. இந்த அதில் பலவீனமான ஒரு பாயிண்ட். ஏன்னா அந்த அறிவிப்பாளர் வரிசையில பலவீனமானவர்கள் என்ன பண்றாங்க, அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இந்த ஈதுங்கிற அரபி சொல்லுக்கு பெருநாள் அர்த்தம். நம்ம ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள், ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள், ஈதுங்கிறது பெருநாள். எனது கபரை ஆக்காதீங்க ஈதா பெருநாளாக. அப்ப பெருநாள்ங்கிறது வருஷத்துல ஒரு தடவை வரும். நோம்பு பெருநாள் வருஷத்துல ஒரு தடவை வரும், ஹஜ்ஜி பெருநாள் வருஷத்துல ஒரு தடவை வரும். ஏன் கபருக்கு நீங்க வர்றத பெருநாள் மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் வர்ற மாதிரி ஆக்கப்படாதீங்க. நீங்க முடிந்த அளவுக்கு அடிக்கடி வாங்க, மாசம் தோறும் வாங்க, வாரம் தோறும் வாங்க, ஒவ்வொரு நாளும் வாங்க, ஒரு நாளைக்கு பல தடவை வாங்க அப்படின்ற கருத்து தான் அது. அவங்க எல்லாத்தையும் ஏற்கனவே சொன்ன தப்பு தப்பா அந்த அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் அந்த அதிக சொல்லக்கூடிய விளக்கம் பெரிய வார்த்தை வந்துமே இல்லை. அப்ப நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீது பூர்ண ஹக்குள்ளவர்களாக இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக விளங்காம அவங்க ஷாப்பாகத்தான் விளங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு பூரா காட்டி தந்திக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட கபரை ஹஜ் செஞ்சு போட்டு அவனோட கபரை ஜியாரத்து செய்யாதவன், அவனோட புறக்கணிச்சவன் எல்லாம் சொல்லிக்கலாம். அப்ப இந்த ரீதியில விளங்கினாதான் எங்களோட கொள்கைய எடுத்துக்கொண்டு போயிடும். அதுபோல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சிரியா நாட்டில தான் இருந்தாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியானம் செய்வதற்காகவே சிரியா நாட்டிலே இருந்து மதீனா ஷரீஃப் வர்றாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. நம்ம சஹாபா பெருமக்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இஸ்லாமிய பாடத்தை நேரடியாக மண்டியிட்டு அமர்ந்து பெற்றாங்க. அப்ப மார்க்கத்துல ஜியாரத்து செய்வதற்காக போகக்கூடாதுங்கிறது சட்டம்டா. பிலால் இல்லைன்னா எப்படி வந்திருப்பாங்க? பிலால் ரலியல்லாஹு இஸ்லாத்தை நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பெற்றவங்க இல்ல. நமக்காக 1400 வருஷத்துக்கு மேல நமக்கு வந்துருக்கு. 1400 வருஷம் மேல ஆகி போச்சு, நமக்கு இப்ப வந்துடுது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பாடம் பண்ணிட்டாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப அவங்க எல்லாம் இதை செய்யறாங்க. அதனால ஜியாரத்து செய்வதோ பயணம் மேற்கொள்ளலாங்கிறது தான் மார்க்கம். அதுக்கு எதிரான கொள்கை கொண்டவர் தான் இப்னு தைமியா. அதனாலதான் எல்லா இமாம்களும் ஒன்றுபட்டு சொன்னாங்க இவர் வழி தவறியவர். இன்னும் சொல்ல போனா இன்றைய வஹாபி ஆலிம்சாக்களும் மதிக்கிற இமாம்கள் எல்லாம் அப்படி சொல்லிவிட்டாங்க. அதுபோல இவங்க முக்கியமாக இப்னு தைமியா சொல்லக்கூடிய ஒரு கருத்து வசீலா மறுக்கிறது. வசீலாவை கூட வசீலாண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொருட்டால், நபிமார்களை பொருட்டால், ஒலிமார்களை பொருட்டால், சஹாபாக்களை பொருட்டால் நம்மளோட கபரடிக்கு போய் அல்லாஹ்விட துஆ கேட்கிறது. இந்த துஆ கேட்கிற முறையை வசீலாவை முதல் மறுத்தவர் உலக வரலாற்றிலே முஸ்லீமுடைய வரலாற்றிலே இப்னு தைமியா. அதுக்காக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அவர் தௌஹீதை 3ஆ பிரிக்கிறார். தௌஹீது ருபூபியா, தௌஹீது உலூஹியா, தௌஹீத் அஸ்மா சிஃபாத். இந்த 3 தௌஹீதை பற்றிய இந்த நிலைமையும் என்ன சொல்லுதுன்றா, இவங்கள பின்னணியில
ஜியாரத்து கூடாது. கபர் ரசூல் ஸல்லல்லாஹு கபருக்கோ அல்ல வழிமாற கபருக்கோ ஜியாரத்துக்கு செல்லக்கூடாது. அவங்களோட பொருட்டால் அல்லாஹ்விடத்துல வசீலா கேட்கக்கூடாது. கேட்டா அவன் முஷ்ரிக், அவன் சிறுக்கு செஞ்சு விட்டான்னு சொல்லி இந்த தௌஹீதின் அடிப்படையில் சொல்றார். இதே கருத்து தான் இன்று இலங்கையில் உள்ள அட்வான்ஸ் லெவல் யூனிவர்சிட்டி பாடத்திட்டத்தில் தௌஹீதை பற்றி சொல்லிக் கொடுக்கும் போது அகீதாவில் தௌஹீத் உலூஹியா, தௌஹீத் ருபூபியா, தௌஹீத் அஸ்மா வசிஃபாத்னு சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுத்தாட முடிவு என்னன்னா ஜியாரத்துக்கு போவது கூடாது, அது ஷிர்க்கு, வசீலா தேடுவது ஷிர்க்கு என்கிற தௌஹீதின் அடிப்படையில் விளக்கம் தரப்படுது. இது பரீட்சைக்கு எக்ஸாமும் எழுதுறான். இது 6 வருஷமான இலங்கை இருக்குது, உங்களோட வெளிநாட்டில் இப்படி இந்தியாவில் தெரியல. ஆனா அது அத்தந்தீத் பிமன் அத்தத தௌஹீத் என்று ஹசன் சக்காப் மௌலானா ஒரு கிதாபம் எழுதிக்கிறார் மக்காத்துல வச்சு. அத்தந்தீத் பிமன் அத்தத தௌஹீத், தௌஹீதை பலதாக பிரித்தவருக்கு தான் எச்சரிக்கை தெளிவா இருந்தாங்க. ரசூலுல்லாவோ சஹாபாக்களோ சலபு சாலிஹீன்களோ 7 நூற்றாண்டு வரைக்கும் யாருமே சொல்லுவார கருத்தை தான் இப்னு தைமியா முதல் வைத்தார், முன்வைத்தார். அந்த வகையில வசீலா கூடாது என்பதை முதல் உலகத்துல முஸ்லிம்களை முன்வைத்தவர் இப்னு தைமியா. அந்த கொள்கை தான் யார் தீக்குது? வஹாபிகள் தீ. இன்னைக்கு அவங்க சொல்ற வசீலா கூடாது, ஒளிமாறி ஜியாரத்துக்கு போனா அவங்களுக்கு தான் பாவமான இங்கே போகணும், அவங்கள்ட்ட பொருட்டால் அல்லாட்ட கேட்க கூடாது, இது ஷிர்க் என்றாங்க. யாரோட கொள்கை? நேரே இப்னு தைமியா கொள்கைக்கு இந்த வஹாபிகள் வந்துட்டாங்க. ஆனா அந்த இப்னு தைமியா பச்சை ஷிர்கான கருத்தை போதித்தவர். இறைவனுக்கு உருவம் உண்டு, அல்லாஹ் இப்படித்தான் உட்கார்றான், இப்படித்தான் இறங்கி வர்றாங்க. அவரு சுன்னத் ஜமாத் மக்கள், அவங்க தௌஹீதில் வாழ்கின்ற மக்கள், இந்த மக்களை பார்த்து நீங்க ஷிர்க் செய்றீங்கன்னு சமமான சொன்னாரு. அப்போ அவரு ஷிர்க்க போதிக்கிறாரு, தௌஹீதில் இருக்கிற சுன்னத் ஜமாத் மக்களை போய் ஷிர்க் செய்றீங்கிறாரு. காரணம் என்ன கேட்டா அவருடைய ஷிர்கான கொள்கையை மறைப்பதற்காக. ஏன்னா அவங்க திருடி விட்டு ஓடுறான், பின்னால மக்கள் துரத்துவாங்க, இது இயற்கை. ஆனா இதுல ஓடும் பொழுது உண்மையான திருடன் என்ன செய்வானா, அவன் தப்பிக்கிறதுக்கு திருடனை பிடிக்கிற திருப்பி அவனை சேர்த்து சொல்லுவான், அவன் தப்பிக்கிறதுக்காக வேண்டி. அந்த மாதிரி ஷிர்க்கை இவரு போதிச்சுக்கிட்டு தௌஹீதுல உள்ள மக்களை போய் ஷிர்க் செய்யறாங்க அப்படிங்கிற. இன்று நவீன கொள்கையுடையவர்கள் அவர்களுடைய தஅவா பிரச்சாரத்தின் ஒரு மாபெரும் இடமாக அவர்கள் பாடசாலைகளை கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஆரம்பமாக மேற்கத்தியர்கள் அவர்களுடைய அந்த கொள்கையை இஸ்லாத்தில் பிரச்சனையை புகட்டுவதற்காக வேண்டி அவர்கள் ஆரம்பமாக கொண்டது இஸ்லாமிய கலைகளை ஒழித்ததும், அதற்கு மாற்றீடாக இஸ்லாம் என்ற பெயரில் வேறு கலைகளை அவர்கள் புகுத்தினார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் நோக்கும் போது இலங்கையிலே பாரம்பரியமாக இருந்த கலைகள் எல்லாம் வஹாபிஷ நெருக்கடிகள், வஹாபிஷ உலமாக்கள் அரசாங்கத்தினரும் அரசாங்க கலைப்பீடங்களில் புகுந்ததின் காரணமாக இன்றைய நவீன காலத்தில் அவர்கள் இஸ்லாமிய கொள்கைகளையும் இஸ்லாமிய அறிவுகளையும் மாற்றி அமைத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைய அட்வான்ஸ் லெவல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடங்கள் மாற்றி அமைக்கப்பட்டது. சற்று முன்னே சென்று பார்த்தால் இலங்கையுடைய வரலாற்றிலே 10 வருடங்களுக்கு அப்பால் எடுத்து நோக்கினால் நாங்கள் திறமான மதுஹபுகள் சார்ந்த கொள்கைகளை புகட்டக்கூடியதாக பாடசாலைகள் இருந்தது. ஆனால் அவர்களுடைய ஆதிக்கம் மேலோங்கின் காரணமாக அவர்கள் பாடசாலைகளை புகுந்து அதன் மூலமாக அவர்களுடைய தஅவாவுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இருந்து எதை நாங்கள் விளங்க வேண்டும் என்றால், எங்களுடைய மக்களும் உலமாக்களும் தெளிவாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சாதகமாக கொண்டது பாடசாலைகளை, அதே போன்று யூனிவர்சிட்டிகளை, அதே போன்று பள்ளி வாயில்களையும் பள்ளி வாயில குத்துபா செய்யக்கூடியவர்களை அவர்கள் உருவாக்கி அவைகளை கைப்பற்றினார்கள். அதன் மூலமாகத்தான் அவங்களுடைய தஅவா கலாமை வெளியிட்டாங்க. அதில் ஆரம்பமாக அவர்கள் செய்தது எதுவென்று சொன்னால், வஹாபிசம் ஒரே அடியாக சக்தி பெறுவதற்கு முன்னால் அவர்கள் மதீனா நகரிலே அல் ஜாமியத்துல் இஸ்லாமியா என்று முதலாவது அவர்களுக்குரிய ஜாமியாவை உருவாக்கினார்கள். இன்று கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்னால் அதற்கு நூற்றாண்டையும் கொண்டாடினார்கள். ஏனென்றால் அங்கிருந்துதான் அவருடைய உலமாக்களை அவர்கள் இறக்குமதி செய்தார்கள். அவருடைய கொள்கைகளை புகுத்தக்கூடியவர்களை அங்கிருந்துதான் ஆங்கிலேயர்களும் மேற்கத்தியர்களும் அவர்களுடைய உதவியுடன் வஹாபிகள் வெளிப்படுத்தினார்கள். அதனுடைய நூற்றாண்டை சற்று ஓரிரு காலங்களுக்கு முன்னால் அவர்கள் கொண்டாடினார்கள். சில உலமாக்கள் நூற்றாண்டு என்றால் அரபிலே கர்ன் என்பார்கள். கர்ன் அதுதான் அந்த ஹதீஸிலே வந்த கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு முளைக்கும் என்றார்கள். அதே நேரத்தில் கர்ன் என்பதற்கு நூற்றாண்டு கருத்தும் இருக்கு. அங்குதான் ஷைத்தானுடைய நூற்றாண்டு மிளிரும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே அவர்களுடைய கல்வியை போதிக்கக்கூடிய அந்த ஜாமியத்துல் இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய கலைப்பீடம் ஷைத்தானுடைய கொம்பு என்று நவீன உலமாக்களுடைய கருத்து.
இப்போ ஆங்கிலேயர்களுடைய சூழ்ச்சியினால் தான் இந்த வஹாபிகள் உருவாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு இப்ப சொல்லி தந்தாங்கள பள்ளிக்கூடம் காலேஜ் இது மிகப்பெரிய ஒரு அடையாளம். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கொள்கையை மற்றவர்களிடம் திணிப்பதற்கு இந்த பள்ளிக்கூடத்தையும் கல்லூரிகளையும் தான் பயன்படுத்துறாங்க. அதே பாணியை தான் இன்னைக்கு வஹாபிகளும் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா இப்ப யாரோட சூழ்ச்சியினால் இந்த வஹாபிகள் உருவாக்கப்பட்டாங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த கிறிஸ்தவருடைய கலாச்சாரத்துக்கும் வஹாபிகள் கலாச்சாரத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. இந்த ஸ்கூலு இப்ப பிறரை நம்முடைய கொள்கை திணிக்கிறான்னா மாணவ பருவத்திலேயே அந்த கல்வி மூலமாக திணிக்கணும். இந்த ஒரு தந்திரம் கிறிஸ்தவர்கிட்ட உண்டு. அதே தந்திரத்தை வஹாபிகள் கையாடுறாங்க. அதே போல பாருங்க, கிறிஸ்தவர்கிட்ட ஒரு வழி இருக்குது. அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்றதா இருந்தா நம்பரை தான் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 14:31 21:12 இப்படியா சொல்லுவாங்களா? இன்னைக்கு இது செய்யறது யாரு? இன்னைக்கு வஹாபியர் தான். அவங்கள்ட்ட நம்பர் தான். அவங்களுடைய கிதாபுகள், அவங்களுடைய மொழியாக்கங்கள், அவங்களுடைய துண்டு பிரசனை நீங்க பாருங்க, ஒரு நம்பரா இருக்கும். ஏன்னா மேலும் பார்க்க 30 15 14 31 12 11 இப்படியா நம்பர் போடுறது. இது யாருடைய கலாச்சாரம்? சல்லல்லாஹு காலத்துல இருந்துச்சா? சஹாபா பெருமக்கள் காலத்துல இருந்துச்சா? தாபிகளுடைய காலத்துல இருந்துச்சா? இந்த நம்பர் போற கலாச்சாரம் கிறிஸ்தவ கலாச்சாரங்க. இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ கலாச்சாரத்தை யாரு தங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க? வஹாபிகள். இப்ப புரியுதா? ஆங்கிலேயர்களுடைய சூழ்ச்சியினால் இவர் உருவாக்கப்பட்டவர்கள். அது கிறிஸ்தவருடைய அந்த பள்ளிக்கூட பாணி உங்கள்கிட்ட இருக்குது. அந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த நம்பர் பாணியும் இந்த வஹாபிகிட்ட இருக்குது. இன்னொன்னு என்ன தெரியுமா? தமிழில் வழிபாடு. நீ இந்த கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போனீங்களாக்கா தமிழ்ல தான் வழிபாடு நடத்துவாங்க. இன்னைக்கு இந்த வஹாபியோட பள்ளியாசலுக்கு போங்க, தமிழ்ல தான் வழிபாடு நடக்கும். நீங்க வெள்ளிக்கிழமை ஜும்மா போனீங்க வைங்களேன், நம்ம பள்ளியாசல்லாம் குத்பா வராந்தா அரபி மொழியில தான். ஏன்னா அது இபாதத்து. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. தொழும்போது என்ன எப்படி பாக்குறீங்களோ அந்த மாதிரி தொழுங்க அப்படின்ட்டாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டது. அப்ப தொழுகை என்பது இபாதத்து. அந்த தொழுகையோடு சேர்ந்ததுதான் 2 குத்பாக்கள் வெள்ளிக்கிழமை. அது 2 ரக்காத்து குறைக்கப்பட்டு அதோட இடத்துல 2 குத்பா அமைக்கப்பட்டு இருக்கிறது. இபாதத்து. இபாதத்துங்கிறது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்களோ அப்படிதான் செய்யணும். மற்ற விஷயங்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்யாதது நீங்க செய்றீங்களாங்க, வித்யார்த்திலங்க செய்றீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா இது நம்மளை பார்த்து கேட்டுக்கிட்டு, ஆனா நம்ம செய்யறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தேதான் செய்யறோம். அப்படி செய்ய நம்மளை பார்த்து இருக்குதா இல்லன்னு கேட்டவங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லாத இவங்க செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அரபி மொழி அல்லாத வேற மொழியில ஜும்மாவோட 2 குத்பா பிரசங்கம் செய்யப்பட்டதா? இல்லையங்க. இவங்க வேண்டாம் சொல்லலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருந்தாங்க, அங்க அரபி பேசுற மக்கள் தான் இருந்தாங்க, அதனால அரபியில ஓதுனாங்க. சரி, இந்த சஹாபா பெருமக்கள்லாம் வெளி இடங்களுக்கெல்லாம் போனாங்களே, வெளி நாடுகளுக்கெல்லாம் போனாங்களே, இஸ்லாம் பரவியதை பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கெல்லாம் இஸ்லாம் பரவியதை ரோம் நாட்டுக்கு போனாங்களே, அங்குள்ள மக்கள் அரபியா பேசுறாங்க. அபுசீனா நாட்டுக்கு போனாங்களே, அங்கே இஸ்லாம் போனிச்சுல அபுசீனா நாட்டில் அரபியா பேசிட்டு இருந்தாங்க அந்த மக்கள். அங்க எல்லாம் எப்படி குத்பா பிரசங்கம் நடந்துச்சு? ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? அபுசீனியாவுல எல்லாம் சஹாபா பெருமக்கள் அந்த நாட்டு மொழியில தான் குத்பா பிரசங்கம் பண்ணாங்க ஜும்மாவுல சொல்ல முடியுமா? ரோம் நாட்டு பகுதியில எல்லாம் சஹாபா பெருமக்கள் வெள்ளிக்கிழமை குத்பா பிரசங்கம் ஓதுனது அந்த மக்கள் பேசுற மொழியில தான் சொல்ல முடியுமா? ஒரு ஆதாரம் இருக்குதா? சாதாரணமா பேசும்பொழுது அந்தந்த மொழியில பேசுவாங்க. ஆனா ஜும்மாவுக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு அரபு மொழியில தானே ஓதுனாங்க. அது இபாதத்தாச்சே. ஆனா இன்னைக்கு வஹாபிகள் அவங்களுடைய இடத்துக்கு நீங்க போங்க, வெள்ளிக்கிழமைக்கு எல்லாம் தமிழ்ல தான் வழிபாடு. 2 குத்பாவும் தமிழ்ல தான் நடக்கும். தமிழில் வழிபாடு. இது கிறிஸ்தவ கலாச்சாரம் இன்னைக்கு வஹாபிகிட்ட இருக்குது. இதுவெல்லாம் மிகப்பெரிய ஆதாரங்க. ஆங்கிலேயர்களுடைய சூழ்ச்சியினால்தான் இந்த வஹாபிகள் உருவாக்கப்பட்டார்கள். இன்னைக்கு அந்த கிறிஸ்தவ கலாச்சாரம் அப்படியே இந்த வஹாபிகிட்ட பார்க்கலாம். தமிழ் கேட்டாக்கா என்ன, பொதுமக்களை ஏமாத்துறதுக்கு ஏங்க குத்பாண்டா பிரசங்கம் புரியுற மொழியில தானே சொல்லணும், அதனாலதான் அப்படிங்கிறது சில ஏமாத்துறதுக்காக வேண்டி. அப்படி பார்த்தா அப்ப சஹாபா அப்படி செஞ்சிருக்கலாம் ரோம் நாட்டுல, ஏன் செய்யல? அப்ப அபிசீனா அப்படி செஞ்சிருக்கலாம், ஏன் செய்யல? சரி, அது மட்டும் இல்ல. சரி, அப்படி பார்த்தா இப்ப பாங்குன்னு வச்சுக்கிறோம். பாங்கு அரபு மொழியில சொல்றோம். பாங்குங்கிறது அழைப்பு புரியுற மொழியில தானே சொல்லணும். இங்க புரியுற அரபு மொழியில பாங்கு சொல்றாங்க. அதுக்கு கேட்டா அது இபாதத்து எப்படி வந்துச்சு? அப்படிதான் தெரியுதுல, பாங்குக்கு தெரியுதுல. நோக்கத்தை பார்க்க வேண்டும் சொன்னா அழைப்பு என்பது மக்களை கூப்பிடுவது. புரிகிற மொழியில் அழைத்தால் தான் வருவார்கள். அதனால பாங்கியும் தமிழா மாட்டுவோம் செஞ்சாங்களா? செய்யல. அது சலாம் சொன்ன மாதிரி செய்யணுமா? இபாதத் தான். 2 குத்பா இபாதத்தா இல்லையா? அப்ப இதே என்ன வளர்ந்துன்னு சொன்னா கிறிஸ்தவ கலாச்சாரம் அவர்களிடம் மன்றி கிடக்கின்றன. இந்த ஸ்கூலை பயன்படுத்துறது, அதே போல காலேஜை பயன்படுத்துறது, அது மருத்துவ வசதி, அதே போல கிறிஸ்தவம் அப்படி இருக்குங்க. மருத்துவ மனைகளுக்கெல்லாம் போவாங்க.
ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, மாவுடப்பா வாங்கிட்டு போவாங்க அங்க உள்ள நோயாளிகளுக்கு. அங்க போய் கொடுத்து போட்டு ஏதாவது சொல்லி தாங்க மதத்தை பக்கம் இழுப்பாங்க. இதே காரியத்தை இன்னைக்கு வாங்கி சொல்றாங்களா? சரி பாருங்க, ரத்த தானம், அந்த தானம், இந்த தானம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தவறான கொலையை போதிக்கிறாங்க. அப்ப கிறிஸ்தவ கலாச்சாரம் இவங்ககிட்ட இருக்குது. அதே போல அந்த தமிழ் வழிபாடு கிறிஸ்தவ கலாச்சாரம் இவங்ககிட்ட இருக்குது. அப்புறம் இந்த நம்பர் சொல்ற பழக்கம் கிறிஸ்தவ கலாச்சாரம் இவங்ககிட்ட வந்து போச்சு. இதுவெல்லாம் தெளிவான ஆதாரங்கள் ஆங்கிலேயர்களுடைய, பிரிட்டிஷ்காரர்களுடைய, அந்த யூதர்களுடைய சூழ்ச்சியினால் தான் இந்த வஹாபிகள் உருவாக்கப்பட்டார்கள். அதனுடைய தாக்கமாகத்தான் இந்த கிறிஸ்தவ கலாச்சாரத்தை அப்படியே நடத்திக்கிட்டே இருக்கிறாங்கிறது நமக்கு புரியுது. அதே போல அவங்க நாவாலே அவங்க அதை ஏற்றுக்கொள்றாங்க. இப்னு தைமியா அவர்கள் தங்களுடைய ஃபத்தாவா இப்னு தைமியாவுடைய 5வது ஜுஸுல 406வது பக்கத்துல அவர் என்ன சொல்றா, தஜிசி இறைவனுக்கு உருவம் இருக்குது, அதுக்கு என்ன ஆதாரம்? பிரட்டப்பட்ட இஞ்சில்ல வருது என்றே சொல்றாரு. இஞ்சில்ல வருது என்னன்னு சொன்னா, இஞ்சில்ல சொல்லுதான் அன்னல் மசீஹ அலைஹிஸ்ஸலாம் قال لا تحلفوا بالسماء فإنها كرسي الله وقال للحواريين إن أنتم غفرتم للناس فإن أباكم الذي في السماء يغفر لكم كلكم. இப்னு தைமியா அவர்கள் இஞ்சில்ல வாரத்தை ஆதாரமா சொல்றாங்க. அவருடைய காலத்துல இஞ்சில் புரட்டப்பட்டிருந்துச்சு, அதை பத்தி அவருக்கு பரவாயில்லை. ஏனென்றா அவர் யகூதி நசாராக்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒருத்தர். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இஞ்சில் இருக்கிறத பாருங்க என்ற அவருடைய கொள்கைக்கு ஆதாரம் காட்டுறாரு. என்ன சொல்றாருன்னா, நாங்க சொல்றது போலதான் இஞ்சில்ல அவர்த வழிகாட்டிகள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க சொல்வது அல்லாஹ்வுக்கு எப்படி உருவம் இருக்குதோ, அல்லாஹ்வுக்கு எப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்றோமோ, அது போலதான் இஞ்சில்ல வருது. ஆதாரத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரா, நீங்க வானத்துல சத்தியம் பண்ணாதீங்க, வானத்திலே சத்தியம் என்று சொல்லாதீங்க, ஏனென்றால் அல்லாஹ்வுடைய இருக்க, அல்லாஹ் அதுல உட்கார்ந்திருக்கிறான் என்பது இஞ்சில்ல வருது, அதனாலதான் நாங்களும் சொல்றோம்னு அவரை ஏற்றுக்கொள்றாரு. ஃபத்தாவா இப்னு தைமியால 5வது ஜுஸுல 406வது பக்கம். அதே போன்று அவருடைய ஹவாரியங்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உதவியாளர்களுக்கு சொன்னாங்களா, இன்னன்தும் கஃபர்தும் லின்னாசி, நீங்க மக்களை மன்னிச்சா ஃபைன்ன அபாக்கும் உள்ளதி ஃபிஸ்ஸமா, வானத்தில் இருக்கிற உங்களோட தகப்பன், அல்லாஹ்வை தகப்பன் என்று இஞ்சில சொல்லிக்குது. அதை ஆதாரமா காட்டுறாரு இப்னு தைமியா அவங்க. உங்களோட வானத்தில் இருக்கிற தகப்பன் அல்லாஹ்வும் மக்களை மன்னிக்கிறான், அதனால நீங்களும் மன்னிங்க, மன்னிக்குங்க என்பதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? அவர் இஞ்சில கொள்றாரு. இப்னு தைமியா காலத்துல அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இஞ்சில் புரட்டப்பட்டு அதை பார்க்க வேணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்படி இருந்து இப்னு தைமியா அவங்க தன்னுடைய தோழர்களுக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் இஞ்சில பாருங்க, இஞ்சில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சொல்றா, அவர் நசாராக்கள் அடிவருதி என்பது அவர்க கிதாபிலே வந்திருக்குது. அதே போல நாங்க இன்னும் பார்க்க போனா, அவங்க நசாராக்களுக்கு மட்டுமல்ல, அதே போன்று யூனான் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவர்களும் நசாராக்களுடைய அடிவர்த்திகளாக வாழ்ந்தவர்கள், நசாராக்களுக்கு தோழமை கொண்டு வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கும் உடந்தையாக இருந்தார்கள். ஏனென்றா இவங்களோட நோக்கம் முஸ்லிம்களை குஃபுர்ல போடுவதுதான் வஹாபியத்துல நோக்கம். என்னவென்று சொன்னா, முஸ்லிம்கள்ட்ட இருந்து இஸ்லாத்தை கழட்டிடணும். ஏனென்றா வஹாபிசத்துல நோக்கம் என்று சொல்றது காரணம், அவர்களை இயக்கக்கூடியவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய வழிகேடர்களும் யகூதிகளும் நசாராக்களும். என்ன நோக்கம்? முஸ்லிம்களை இஸ்லாத்திலிருந்து கலட்ட வேண்டும். அதனால சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் முகப்பத்தை எடுத்துருங்க, முகப்பத் போனா ஈமான் போயிடும். ரசூலுல்லாஹ் தாய் தகப்பனை பேசுவாங்க, பேசினா ஈமான் போயிடும். ரசூலுல்லாஹ் பத்தி குறையா பேசுவாங்க, ஈமான் போயிடும். என்ன நோக்கம்? ஈமான கலட்டுவது. அதே ஈமான கலட்டக்கூடிய நசாராக்களுடைய கிதாப ஆதாரமாக தன்னுடைய கிதாப் எழுதுறாரு. என்ன? அபூக்குமுல்லதி ஃபிஸ்ஸமாயி ஹுவல்லதி யர்ஸுகுக்கும், அல்லாஹ் வானத்துல ஐக்கிறான் கொண்டாட ஆதாரம் என்னன்னா, யூனானிகள கிதாபுல ஐக்கிறான் என்னன்னு சொன்னா, அபூக்கும் உள்ளதி ஃபிஸ்ஸமா, வானத்துல இருக்கிற உங்களோட தகப்பன் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருவான்னு சொல்லிக்கிறாங்க, அதனால அல்லாஹ் வானத்துல ஐக்கிறான் என்று இப்னு தைமியா அவருடைய வாதத்துக்கு அவர் கொண்டு வரக்கூடிய ஆதாரங்கள் யகூதிகள் நசாராக்கள் இருந்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்துற ஆதாரம் இஞ்சில சொல்லக்கூடிய ஆதாரங்கள். அதுவும் என்ன சொல்லிக்கிறது, குர்ஆன் ஹதீஸ் பரான் தான் நாங்க நடக்கிறோம், இப்னு தைமியா குர்ஆன் ஹதீஸ் பரான் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிக்கிறது. ஆனா எல்லாருக்கும் பார்த்தா அவங்க எல்லாம் இஞ்சிலையும் மற்ற வேதங்களையும் ஆதாரம் வச்சிருக்காங்க, குர்ஆன் ஹதீஸ் கொடுக்கலாம்னு தெரியுது. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிறது யகூதிகளுடைய கொள்கை அப்படி சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு இப்னு தைமியாவா இருக்கட்டும், வஹாபியா இருக்கட்டும், அதே கொள்கையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது யகூதியுடைய கொள்கை தான். இதுவும் தெரியுது, அந்த யகூதியுடைய சூழ்ச்சியினால் தான் அந்த வஹாபிகள் உருவாக்கப்பட்டார்கள். ஏன்னா யகூதியுடைய கொள்கை உங்ககிட்ட இருக்குது. அவங்க எதை சொல்றாங்களோ யகூதிகளுடைய கொள்கை, இது யகூதிகளுடைய நடைமுறைன்னு சொல்லி எச்சரிக்கிறாங்களோ அதே விஷயங்களை தான் இன்றைக்கு வஹாபிகள் சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. அதற்கான சொன்னதை போல உருவம் இருக்கிறது என்ற விஷயம் எப்படி யகூதிகள் அதை பரப்பி கொண்டாங்க, யகூதிகளோட கொள்கையா இருக்குதோ
அந்த கொள்கை இன்றைய வஹாபிகள் உருவம் உண்டு என்று சொல்றது போல இன்னும் தொப்பி கொடுத்த பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹூதிகளுக்கும் முஸ்லிம்களுடைய வித்தியாசம் இருக்கிறது தொப்பி என்று சொன்னாங்க. அந்த தொப்பி முஸ்லிம்களுடைய அந்த முஸ்லிம்களுடைய கொள்கையை தான் இன்றைய வஹாபிகள் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. அதே போல கூட்டுதுவாவில கூட ஆமீன் சொல்றது மீது பொறாமை கொள்ளக்கூடியவர்கள் யஹூதிகள் என்று சொன்னது. ஆனா அதே விஷயத்துல பொறாமை கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்றைய நவீன தௌஹீத் என்று போலி தௌஹீத்வாதிகளாக கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சொல்வதாக என்ன சொன்னா கவிதை பாடுறது, மௌலூது படிப்பது, ஸல்லல்லாஹு புகழ்ந்து படிப்பது மீது பொறாமை கொள்ளக்கூடியவர்கள் அல்லது கோபம் போகக்கூடியவர்கள். அப்படி ஸல்லல்லாஹு புகழ்ந்து படித்தால் காபிர்களுக்கு கோபம் போகும் சொல்லி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு வேற யாருக்கு தான் கோபம் போகுது? ஸல்லல்லாஹு கோபம் போகுது. இப்படி கோபம் போறதுனால ஸல்லல்லாஹு சென்ற கூட்டம் இவங்களா என்று சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நிலைமை இருந்து கொண்டிருக்குது. அடுத்தது முன்னைய நபிமார்களை எல்லாம் அவங்களோட கூட்டத்துக்கு அனுப்பப்பட்ட நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் காலுமாந்தும் இல்லாம சிரமிக்கலாம். நபிமார்கள் எங்களை போல மனிதர்கள் தானே, அவங்களை நாங்களே பின்பற்றணும். இன்னைக்கு எங்களுக்கு நபியாக ரசூலாக அனுப்பப்பட்ட நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதாரண மனிதர்கள் சொல்லக்கூடியவர்கள் யார்? இந்த வஹாபிகள். அப்ப இவர்களை தூண்டக்கூடியவர்கள் யஹூதிகள் தான் என்றதை நாங்கள் கூட பல நபிமார்களுடைய எங்களை போல மனிதர்கள் சொல்லும் போதெல்லாம் அந்த எங்களை போல மனிதர்கள் சொல்லப்பட்டவர்கள் நபிமார்களுக்கு சொன்னாலும் கூட அந்த நபிமார்களுக்கு சொன்னவர்கள் எல்லாம் குர்ஆன்ல முன்துண்டுல வருது. அது அந்த காலத்துல இந்த காபிர்களுக்கு தான் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா அந்த காலத்துல நபிமார்களுக்கு காபிர்கள் சொன்ன வார்த்தையை இன்றைக்கு இருக்கக்கூடிய வஹாபிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இது அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம இன்னும் சொல்றதாக என்னன்னு சொன்னாக்கா வஹாபிகள் அந்நிய மதத்தவர்களை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. நவீனத்துல கூட சில பத்துவாக்களை நாங்க பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்குது. ஜியாரங்களுக்கு பள்ளிவாசல்களுக்கு ஜியாரம் செய்வது கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த வஹாபிகள் எல்லாம் கோயிலுக்கு பன்சலைகளுக்கெல்லாம் சொல்லலாம்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இது அவர்கள் அந்த ஒற்றுமையை காட்டுகின்றது. அந்நிய மதத்தவர்களுடைய இருக்கக்கூடிய அவர்களுடைய சேர்ந்து நடக்கின்றார்கள், அவர்களுடைய கொள்கையை தான் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல நியத்து கொடுக்கிறோம்னு சொல்லுவோம். இந்த நியத்து கொடுப்பது தின்பது கூடுமா கூடாதான்னு சொல்லும் போதெல்லாம் நியத்து தின்பது கூடாது என்று சொல்லி இவங்க, ஆனா பிரசாதம் தின்றது, கோயில்கள்ல கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் தின்றது, அதே மாதிரி சேர்ச்சிகள்ல கொடுக்கக்கூடிய இந்த சாமான்கள் தின்றது இது கூடும்னு சொல்றாங்க. அதனால இவர்கள் என்ன கொள்கையில் இருக்கிறார்கள் சொன்னா அந்நிய மதத்துடைய அந்த கொள்கையில தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. தேவையாக வழங்கக்கூடியதா இருக்கிறார்கள். எல்லாரையும் சமாதானமா இருக்கவங்களோ பொது கருத்தை அவங்க வைக்கிறாங்க. அந்த வகையில எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லா இடத்துலையும் சாப்பிடணும். அப்படி சொல்லிவிட்டு முஸ்லிம்களுடைய நம்பிக்கையை மட்டும் சீர்குலைக்கிறது. அதுதான் பாயிண்ட். எல்லா மக்களும் வேணும்னு சொன்னா நீங்க பாத்தியா சாப்பாடும் சாப்பிட்டுக்கிறங்க, பூஜை சாப்பாடும் சாப்பிடுங்கண்டா எல்லாம் வேணும் அர்த்தம். பாத்தியா சாப்பாடா வேணாம் சிறுக்கு, பூஜை சாப்பாடா பரவாயில்லாண்டாக்கா அப்ப இவங்க யாரு? அது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இப்ப இறை மறுப்பாளர்களுடைய கூற்றை தான் அவங்க சொல்றாங்க. குர்ஆன்ல சில இறை தூதர்களை அவர்களுடைய கூட்டத்தினர்கள் நீங்க எங்களை மாதிரி தான் அப்படின்னு சொன்ன கருத்துக்கள்லாம் இடம்பெறுது. இப்படி சொன்னவங்க எல்லாம் யாருன்னு சொன்னா இறை மறுப்பாளர்கள் தான். அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் ஒரு நபியை பார்த்து நீங்க எங்களை மாதிரி தானாங்க அப்படின்னாங்க. அன்றைக்கு இறை மறுப்பாளர்கள் சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நாங்களும் முஸ்லிம்கள் சொல்லிக்கிட்டே சொல்றான்னு சொன்னா அவங்க வஹாபிகள் மட்டும்தானே. அப்ப இறை மறுப்பாளருடைய கருத்தை முஸ்லிம்கிற பேர்ல இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அதே போல கோவிலை பார்வையிடுவதற்கு செல்லலாம் அப்படிங்கிறாங்க. தர்காவுக்கு அதே போவாதீங்க, கோவில்களை நீங்க பார்வையிடுவதற்கு போங்க. பூஜை சிலைகளுக்கு பூஜை செய்யப்பட்ட சாப்பிடலாமா? பூஜைக்கா வைக்கப்பட்டதை மட்டும் சாப்பிடாதீங்க, அந்த தட்டையில உள்ளத. மற்ற சமைச்சே இருக்கும்ல அதை சாப்பிடுங்க. ஆனா ஃபாத்தியா ஓதுறதுக்கு அது நீங்க தட்டையில எடுத்து வச்சு சாப்பிடக்கூடாது, சட்டையில சாப்பிட்டு சாப்பிடக்கூடாது. அது ஃபாத்தியான்னா குர்ஆன் ஓதுறது. குர்ஆனை ஓதிய உணவாக இருந்தால் நீங்க தட்டையில் இருந்தாலும் சாப்பிடக்கூடாது, சட்டையில் இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. சிலைகளுக்கு பூஜை செய்யப்பட்டிருந்தா சட்டையில் உள்ளதான சாப்பிடுங்க. அப்ப இவங்க யாருடைய எந்த வழியில் செல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, யாரால் உருவாக்கப்பட்டு இருக்கிறாங்கிறது இதுவெல்லாம் நமக்கு தெளிவாக அறிவிக்குது. விஷயத்துல அது கிறிஸ்தவ கலாச்சாரம் தான். சரியான இது. நீங்க முசாஃபா ஒரு கைதான் கொடுப்பாங்க, அது கிறிஸ்தவ கலாச்சாரம் தான். ரெண்டு கையில முசாஃபா செய்வது அப்படிங்கிறது புகாரி இமாம் பாடத்தை அமைக்கிறாங்க. அது முசாஃபா பில் யதைனி, இரு கைகளை கொண்டு முசாஃபா பாடத்தை கூட அதே கொண்டு வர்றாங்க. ஒரு சாபி நபி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு கைகளுக்கு மத்தியில தன் கையை கொடுத்தார்கள். ஹதீஸ் இருக்குது. அப்போ அதைத்தான் நம்மள செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு கையில கொடுப்பது கிறிஸ்தவ கலாச்சாரம், அதுதான் மார்க்கம் என்கிறார்கள். நம்ம என்ன சொல்றோம், அதுதான் மார்க்கம், அது கிறிஸ்தவ மார்க்கம், அதே இஸ்லாம் மார்க்கம் சொல்றீங்க. ஆக கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வஹாபிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்றுங்கிறது உணவு புரியுது.
அடுத்து நாங்கள் வஹாபிஷ வரலாற்று பின்னணியில ஆங்கிலேயர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் தான் இதை உருவாக்கினாங்கன்னு சொல்றோம். அந்த வகையில் அந்த சவுதி உருவாக்கத்துல நீங்க சொன்னீங்க ஹம்பருடைய வரலாறு. இந்த ஹம்பருடைய வரலாறு எப்படி சவுதிக்குள்ள நுழைஞ்சிச்சு, யார் மூலம் நுழைஞ்சிச்சு? ஹம்பர் என்பவர் இப்னு அப்துல் வஹாபை சந்திக்கிறார். அப்ப ஹம்பர் என்பவர் உணர்ந்து கொள்றாரு முஸ்லீம்களுக்கு மத்தியில இருந்த அந்த கண்ணியம், ஒழுக்கங்கள் இதெல்லாம் அவர் விளங்கிக் கொள்றாரு. அவர் எந்த அளவுக்கு கண்டவர், துருக்கியில இந்த அரபு நாட்டோருக்கு நுழைறதுக்கு முன்னால துருக்கியில கொஞ்ச நாள் தங்குறாரு. தங்கி அரபு கதையை படிக்கிறார். படிக்கக்கூட ஷெய்கு துருக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துலதான் அவர் கல்வியை கற்றுக்கொள்றாரு. அந்த ஷெய்கு துருக்கி என்பவர் எப்படி இருந்தார் என்று சொன்னால் அவரே சொல்றாரு, அதாவது ஷெய்கு துருக்கி என்பவர் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய மதுஹபை சேர்ந்தவர். அவரை இமாமா எடுத்து பின்பற்றக்கூடியவர். அந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹோட பேரை சொல்வதாக இருந்தாலே உருவு செய்து கொண்டுதான் சொல்லுவார். அந்த அளவுக்கு பேணுதல். அது மட்டுமல்ல, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய புகாரி கிதாபு, அந்த கிதாபை தொடுவதாக இருந்தாலும், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதுகளை எடுத்து சொல்வதாக இருந்தாலும் உழுவோட தான் சொல்லுவார். அவர்கிட்ட உழு இல்லாத நேரத்தில் யாரும் சரி ஹதீதுகளை கேட்டால் உழு செஞ்சு கொண்டு வந்துதான் புகாரி ஹதீஸை தொட்டு உழுவோட தான் ஒரு ஹதீஸை முன்வைப்பார். அந்த அளவுக்கு தகுதியுடையவராக இருந்தார். அப்ப அவரு சொல்றாரு, அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு மத்தியில இப்னு தைமியாவை நான் எப்படி, அந்த இப்னு அப்துல் வஹாபை நான் எப்படி கண்டுகொள்றேன் என்று சொன்னால், இப்னு அப்துல் வஹாபு பல இடங்கள்ல சொல்றாரு. எப்படி என்று சொன்னால், இன்னி அக்ஸரு பஹ்மம் மின் அபி ஹனீஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபராக தான் நான் இவரை கண்டேன். அதாவது ஷெய்கு துருக்கி அவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கிதாபு வாசிப்பதா இருந்தாலும், அவருடைய பேரை சொல்வதா இருந்தாலும் உழுவோட அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவராக இருந்தாரு. ஆனா இவரு இந்த வாலிபரை நான் எப்படி கண்டுகொண்டேன், நான் அபூ ஹனீஃபாவை விட பெரிய அறிவாளி என்று சொல்ற அளவுக்கு இருந்தாரு. அடுத்ததாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய ஹதீஸ், அந்த கிதாபு தொழுவதாக இருந்தாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை எடுத்து சொல்றதா இருந்தாலும் உழுவோட சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில இவர் எப்படி சொல்றாரா இருந்தால், வகான யகூல் இன்ன நிஸ்ப கிதாபல் புகாரி பாத்திலுன், புகாரி கிதாபுல் அரவாஷி ஹதீஸே எடுக்க தகுதி இல்லாதது, பாத்திலானது. அந்த அளவுக்கு மிகவும் மோசமான கொள்கையில வளர்ந்தவர் தான் இப்னு அப்துல் வஹாப். இன்னைக்கு சில வஹாபிகள் புகாரில இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுது என்று இவங்களா சொல்லிக்கிட்டு அதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்றாங்க. இன்னும் தமிழக அரசு அதே நேரத்துல குர்ஆனுக்கு உண்மையிலே முரண்படக்கூடிய சில அந்த ஹதீஸ்களை இஸ்லாமிய சட்டப்படி அதை தட்ட வேணும், ஆனா தட்ட மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பெற்றோருடைய விடயத்துல முஸ்லிம் ஒரு ஹதீஸ் வருது, ஒரே ஒரு ஹதீஸ் தான். அந்த ஹதீஸ் அதே வேற ரிவாயத்துக்கெல்லாம் வரல. அதுக்கு ஹதீஸ்ல உலமாக்க கரீப் என்பாங்க, அதே நேரத்துல ஆஹாத் என்பாங்க. கரீபான ஹதீஸ் அல்லது ஆஹாதான ஹதீஸ் அதை விட தரம் உயர்ந்த முத்தவாத்திர் ஹை லெவல் ஹதீஸ் என்பாங்க. ஹதீஸில் மிக உச்சகட்டத்தை அடைஞ்ச சஹீஹில மிக உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸுக்கு முரண்பட்டு அதை தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு கருத்து கொடுக்க மாட்டாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எந்த வாப்பாவும் ஒண்ட வாப்பாவும் நரகத்துல அப்படின்னு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ் அந்த ரிவாயத்துல மட்டும்தான் வருது. அதுக்கு கரீப் என்பாங்க. அந்த ஹதீஸ் குர்ஆன் ஆயத்துக்கு நேரடியாக முரண்படுது. அந்த நேரத்துல சட்டம், இஸ்லாமிய உசூல் ஹதீஸுடைய சட்டம் என்னன்னா, குர்ஆனுக்கு மாற்றமாக வந்தா அதை தூக்கி போட்டுட்டு குர்ஆனை தான் எடுக்கணும். குர்ஆன் என்ன சொல்றது, வதகல்லுபுக ஃபிஸ்ஸாஜிதீன், நபியே உங்களை நாங்க பிரட்டி பிரட்டி கொண்டு வந்தது சுஜூது செய்யக்கூடிய மக்களுடைய முதுகந்தண்டலதா என்று குர்ஆன் சொல்லுது. இந்த ஹதீஸ் சொல்லுது அவரு காஃபிர், அவரு நரகத்துக்குரியவர் என்று. அதனால குர்ஆனுக்கு மாற்றம் அடைவதனால அந்த ஹதீஸை எடுக்காம குர்ஆனைத்தான் நாங்க எடுக்கணும். இதுதான் இஸ்லாமிய சட்டமும் உலமாக்கள் காட்டி தந்தது. இவர்கள் அதையெல்லாம் விட்டு விட்டு பிரச்சினைக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்துடன் இருக்கக்கூடிய முஹப்பத்தை மூமின்களுடைய உள்ளத்தில் நிறுத்தி போட வேண்டும் என்பதற்காகவும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஹதீஸை அவங்க மக்களுக்கு மத்தியில் விளம்பரப்படுத்துறாங்க. குர்ஆன் ஆயத்தை அப்படியே மறைக்கிறாங்க. இதுதான் அவருடைய வழிமுறை என்பதை மூமின்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு வசனம் இருக்குது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிட்டு துவா செய்யும் பொழுது அதுல ஒரு துவா, வஜ்னுபுனி வபனிய அன் அஅ்புதல் அஸ்னாம், என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணக்கத்திலிருந்து இறைவனை பாதுகாப்பாயாக. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா. அப்போ இந்த பிள்ளைகள் வந்து சிறந்த பெற்றோர்கள் அமைஞ்சிடறாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமா தான் அது இருக்குது. அதன் அடிப்படையில் அந்த ஹதீஸ் எடுக்கக்கூடாது. ஆனா இதுமே எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பிரச்சனையையும் மக்களுக்கு மத்தியில் அந்த ஹுப்பையும் எடுத்து போடுவதற்காக இன்றைக்கு எல்லா பள்ளிவாயிலோட பிரச்சனை எழுப்பிட்டு நாங்க ரசூலுல்லாஹ் போன்று எழுதியிருக்கிறோம், மீலாது நபியும் சரி
இந்த 12 நாள் அவங்க ஓடுறாங்க. அதுவும் இந்த செல்லம் அவர்களுடைய தந்தையை பத்தி நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆனா கைருக்கும் அபன், உங்கள் தந்தைகளில் சிறந்த தந்தை எனது தந்தைகள். இந்த ஹதீஸை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி தலான் போல பேசியிருக்கிறாங்க. தன் தாயார் பற்றி சொல்லும் பொழுது, என்னை ஈண்டெடுத்த போது என் தாயார் ஒரு ஒளியை பார்த்தார்கள். அந்த ஒளியின் மூலமாக சூர் ஷாம், சிரியா நாட்டின் கோட்டைகள் எல்லாம் தெரிந்தன. அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, பைஹக்கில பதிவு செய்யப்பட்டிருக்கு, தபரானில பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையும் தாயும் பரிசுத்தமானவங்கிறத இது மூலம் புரிந்து கொள்ளணும். இப்படியெல்லாம் இருந்தும் கூட ஏன் நம்ம தான் சொல்லிட்டோமே, கிறிஸ்தவத்தினுடைய சூழ்ச்சியால் உருவாக்கப்பட்டவர்கள் நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நம்மள மாதிரிதாண்டு அவமரியா செய்யும் பொழுது அவங்க பெற்றோர்கள் விஷயத்தையும் ஏன் செய்ய மாட்டாங்க, தெரிஞ்சதுதானே. நம்ம முஸ்லிம்களுக்கு ஒரு விஷயத்துல விழிப்புணர்வு நடந்து கொள்ளணும். இந்த கூட்டம் யாரும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம முஸ்லிம்கள் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ளணும். இதுக்கு பின்னால இந்த ஹம்பர் என்பவர் என்ன செய்கிறாரு, இப்னு அப்துல் வஹாப அவருடைய நண்பராக ஆக்கிக்கொண்டு, எங்களுக்கு தெரியும் நிக்காஹுல் முத்தா அந்த சட்டம் வந்து இஸ்லாத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது, ஒரு வருடத்திற்கு இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன். ஆமா, அந்த ஒரு வருஷம். இப்ப அக்ரிமெண்ட் என்ன அக்ரிமெண்ட்? காலம் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் பலதும் போடலாம். இங்க காலத்தின் அக்ரிமெண்ட். அது வந்து ஒரு வருஷம் அல்ல 2 வருஷம் அல்ல 3 வருஷம், இப்படி அந்த காலம் முடிஞ்சிட்டா நிக்காஹ் ஆட்டோமேட்டிக்கா பாத்தில் ஆயிடும், இல்லாமல் ஆயிடும். இது இஸ்லாத்தை ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. பின்பு நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சட்டத்தை தளர்த்தி விட்டார்கள் கூடாது. இதுதான் நிக்காஹ் முத்தாக்கள். அந்த நிக்காஹுல் முத்தாவுடைய விஷயத்துல அலி ரலியல்லாஹு சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வாசகம் விடுறாங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்காஹுல் முத்தாவை தடை செய்திருக்கிறார்கள், அதனால் நான் அதை தடை செய்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லி இருக்கிறார்கள். இந்த செய்திய அப்ப அந்த அந்த ஹம்பர் என்பவர் இஸ்லாமிய கலையில நல்லா படிச்சவர். ஏன்னா இஸ்லாமிய கலைகளை படிச்சு வந்தாதான் பூரணமான இஸ்லாத்தை எப்படி குறையுள்ளதாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் எடுத்து காட்ட வேண்டும் என்ற சூழ்ச்சியை கையாள முடியும். அதனால இந்த ஹதீஸ்ல எல்லாம் நல்லா ஆராய்ச்சி செய்தவர்கள் தான் யஹூதி நஸ்ரானிகள். அதுல ஒருத்தர் தான் இந்த ஹம்பர். இவர் என்ன செய்கிறார், நிக்காஹ் முத்துவாவுடைய விஷயத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்ல சொல்லி பல சந்தர்ப்பங்கள்ல இந்த இப்னு அப்துல் வஹாபுடைய வாயாலே சொல்றாரு. அது அவர் சொல்றாரு. இப்னு அப்துல் வஹாப் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார், நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லல, நான் அபூபக்கரை விட பெரிய அறிவாளி, நான் உமர் ரலியல்லாஹு தஆலா விட பெரிய அறிவாளி, நான் அலி ரலியல்லாஹு விட பெரிய அறிவாளி என்று பல சந்தர்ப்பத்தில் அவர் சொல்றாரு. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா தானே நிக்காஹ் முத்தாவை ஹராமாக்கியதாக வருது. நீங்க தானே சொல்றீங்க உமர் ரலியல்லாஹு தஆலா விட நீங்க அறிவாளி என்று. அப்ப நீங்க ஏன் உமர் ரலியல்லாஹு தஆலா பின்பற்றணும், உங்களுக்கு ஒரு நிக்காஹ் முத்தா செய்யலாமே என்று ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இப்னு அப்துல் வஹாப் இதை ஆதரிக்கிறார், ஏற்றுக்கொள்றாரு. ஆமா, நிக்காஹ் முத்தா நாம என்ன செய்யலாம், முடிச்சு கொள்ளலாம். சரி, இப்ப யார முடிப்பது? இப்ப இந்த சட்டத்தை மக்களுக்கு மத்தியில சொன்னா அடி வாங்குவாங்க. அது இப்னு அப்துல் வஹாபுக்கும் தெரியும். அப்ப ஹம்பர்கிட்ட கேட்பது, நாங்க இப்ப என்ன செய்வது? அப்ப ஹம்பரோட இன்னும் 9 நபர்கள் இந்த அரபு தேசம் முழுக்க தூதுவராக, அதாவது உளவாளிகளாக அனுப்பப்பட்டார்கள். அதுல சில பெண்களும் இருந்தார்கள். அந்த பெண்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று ஹம்பர் சொல்றார். எப்படி அந்த வாலிபர்களை அவர்களுடைய மாயாஜாலையில் சிக்க வைத்து விபச்சாரத்தில் இழுத்து அந்த பெண்கள் நடந்து கொண்டிருந்தார். அந்த பெண்களில் ஒரு பெண்ணை ஹம்பர் தேடி செல்றார், பல நாள் தேடி செல்றார். அவரே சொல்றார், நான் பல நாள் தேடி போய் எனக்கும் இப்னு அப்துல் வஹாபுக்கும் மத்தியில நடந்த சம்பவத்தை ஃபுல்லா நான் அந்த பெண்மணிகிட்ட சொன்னேன். அந்த பெண்மணி ஒத்துக்கொண்டா. நான் அப்ப அவருக்கு நிக்காஹ் முத்தாக மனைவியாக அந்த சந்தர்ப்பத்துக்கு ஆகுறேன். பேரே மாத்துறாங்க. அந்த பெண்மணியுடைய பேரை சஃபியான்னு சொல்லி மாத்தப்படுது. அந்த சஃபியா என்ற பெண்மணியை அழைத்து வரப்பட்டு 2 பேருக்கும் நிக்காஹ் முத்தா செய்யப்படுது. 2 பேரும் குடும்பமும் என்ன செய்யறாங்க, நடத்துறதாக. யாரு சொன்னது? அவரோடைய பக்கத்துல இருந்த சாஹிபு ஹம்பர் என்ற சாஹிப் என்ன சொல்லிக்காரு. அதோட முடிக்கல. எங்களுக்கு தெரியும் ஹம்ரு, அதாவது மதுபானம் இஸ்லாத்துல ஆரம்ப கட்டத்துல ஹலாலா இருந்தது, போதும் ஹராமாக்கப்பட்டது. அப்ப இந்த செய்தியை எடுத்து இப்படி இஸ்லாம் சொன்னதா இருந்தாலும் எங்களுக்கு முன்னால வாழ்ந்த உமவியாக்கள், அதாவது அப்பாசியங்கள், அவர்களுடைய அந்த வைபவங்களின் போது இந்த ஹம்ருகளை பயன்படுத்திக்கிறாங்க தானே. அப்படி பயன்படுத்துற அந்த காரணத்தை சொல்லி, எனவே நீங்களும் என்ன செய்யலாம்,
அதை பின்பற்றி உங்களுக்கு மது வருந்தலாம் என்று இவர் போதிக்கிறார். அவரும் ஏற்றுக்கொண்டு இவரும் ஹம்பரும் இந்த இப்னு அப்துல் வஹாபும், அதாவது பெரிய மார்க்க தலைவராக இவங்க நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த இப்னு அப்துல் வஹாபும் அந்த சபியா என்ற பெண்மணி ஊற்றி கொடுக்க இப்னு அப்துல் வஹாப் குடிக்கிறார். இந்த கருத்தையும் ஹம்பர் அழகாக என்ன சொல்லிக்கிறார். இன்னொரு சந்தர்ப்பத்துல சத்தம் போதையில அவரு வருது, போதையில அவரு சொன்ன செய்திகள் அதெல்லாம் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததாக ஒரு செய்தி எப்படின்னு சொன்னா, ஹம்பர் அடிக்கடி தூண்டுவார் இவர்கிட்ட. நான் நேற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல கண்டேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல கண்டேன். அவரு இப்பொழுது இந்த ஜமான்ல ஹயாத்துடன் இருந்திருந்தால் எங்களை நம்பிக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்துடன் இருக்கிறாங்க. அதை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா தான் இருக்கிறாங்க. நம்ம ஸலவாத்து சொன்னா சலாம் சொன்னா அவர் எடுத்துக்காட்டப்படுது. என்ற ஹதீஸ் அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா இதற்கண்டு சில மலக்குமார்கள் எல்லாம் நியமிச்சு வச்சிருக்கிறான். நாம் ஸலவாத்து சொன்னால், அதே சலாம் சொன்னால் அந்த மலக்குமார்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்து போய் சேர்க்கிறார்கள். இது அபூதாவுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மேல் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அக்ஸிரு அலைய மின ஸலாத்தி யௌமல் ஜும்ஆ, நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று என் மீது அதிகம் அதிகம் நீங்க ஸலவாத்து சொல்லுங்க. ஃபஇன்னஹா துஅரது அலைய, அது எனக்கு எடுத்து காட்டப்படுது. சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, யார சொல்லல இப்ப நீங்க இருக்கிறீங்க, நாங்க ஸலவாத்து சொல்றோம், எடுத்து காட்டப்படுது, சரிதான். ஆனா தங்களுடைய மறைவுக்கு பின்னால் நாம சொல்லுகிற ஸலவாத்து எப்படி எடுத்து காட்டப்படும்? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்தி அன் தஅக்குல அஜ்சாதுல் அன்பியா, நிச்சயமாக இறைவன் நபிமார்களுடைய புனித உடல்களை இந்த மண்ணுக்கு ஹராமாக்கி விட்டான் அப்படிங்கிறாங்க. இது இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேல நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபியுல்லாஹி ஹய்யுன் யுர்ஸக், அல்லாஹ்வுடைய நபி என்றைக்கு ஹயாத்தா தான் இருப்பாங்க, அல்லாஹ்வால் ரிஸ்க் வழங்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. இந்த ஹதீஸ் இப்னு மாஜால தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேல நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹயாத்தி கைருல் லக்கும் வ மமாத்தி கைருல் லக்கும், நான் உங்கள் கூட இருப்பதும் உங்களுக்கு நல்லது, உங்களுடைய பார்வை விட்டு மறைவதும் நல்லது. உங்கள் பார்வை விட்டு மறைவது நல்லது எப்படி தெரியுமா? உங்க நடவடிக்கைகள் எனக்கு எடுத்து காட்டப்படும். நல்லதா இருந்தா அல்லாஹ்வை புகழ்றேன், தீயதா இருந்தா உங்களுக்கு நான் பாவமன்னிப்பு தேடுறேன். பஸாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுவெல்லாம் நமக்கும் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மத்தியில் கூட தொடர்புகளை காமிக்குது. நம்ம பார்வை மட்டும் மறைஞ்சிருக்கிறாங்க, ஹயாத்தா இருக்கிறாங்க, ரிஸ்க் வழங்கப்படுது, நம்ம செயல்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஹயாத்தா இருந்தா தான் பார்க்க முடியும், ஆனவே ஹயாத்தா தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நிலைமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகத்துக்கு இஷ்டப்படுத்த கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் இஷ்டப்படுத்த தந்தார். உலகத்துல வாழ்வதற்கு மத்தியிலையோ ரஃபீக்குல் அலா உயர்ந்த தோழனான அல்லாஹ்வோட சேர்வதற்கு மத்தியிலையோ அல்லாஹ் எனக்கு இஷ்டப்படுத்த தந்தா. விருப்பமான அவர் உலகத்திலே ஈக்கலாம், அல்லது என்னோட சேர்ந்துடலாம் தந்தா. நான் ரஃபீக்குல் அலாவை தேர்ந்தெடுத்து கொண்டேன். ஏண்டா உலகத்துல வாழ்வதை விட சிறந்தது ரஃபீக்குல் அலாவோட இருப்பதுதான். ஏன்னா ரஃபீக்குல் அலாவோட இருப்பதுதான் ஐனுல் ஹயா, உண்மையான வாழ்க்கை. அதுதான் உண்மையான ஹயாத்து, அதுதான் உண்மையான ஹயாத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தேர்ந்தெடுத்தாங்க. அதனால அவங்க ஹயாத்தோட இருக்கிறாங்க. அது உண்மையான ஹயாத்து இல்லை என்று சொன்னா அவங்க ரஃபீக்குல் அலா தேர்ந்தெடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா உயர்ந்த அல்லாஹ், உயர்ந்த தோழனான அல்லாஹ் அவங்க தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. உலகத்துல வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், மூமின்களுக்கும் தெரியும், ரஃபீக்குல் அலாவை தேர்ந்தெடுத்தவரு ஒரு நாளும் இல்லாம போக மாட்டாங்க. ஏன்னா புத்தி உள்ளவங்களுக்கு தெரியும், ரஃபீக்குல் அலாவோட சேருவதுதான் ஐனுல் ஹயா. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஜிஹாதை காட்டி கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா நான் சொல்றான், யுத்தம் செஞ்சு மரணித்தவர்களை நீங்க மௌத்தாயினவர்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள், அவர்கள் ஹயாத்துடன் இருக்கிறார்கள், ரிஸ்க் அளிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நலவை கொண்டு ஏவக்கூடியவனுக்கு அதே கூலி இருக்குது, நேர்வழியும் பக்கம் அழைக்கக்கூடியவனுக்கு அதே கூலி கிடைக்கும், வழிகேட்டின் பக்கம் அழைக்கக்கூடியவனுக்கு அதே பாவத்துடைய கூலி கிடைக்கும். அப்ப யுத்தம் செய்தவர்கள் ஹயாத்துடன், அதாவது இஸ்லாமிய போர்ல மரணித்து ஷஹீதாகக்கூடியவர்கள் ஹயாத்துடன் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது என்றால், ஹதீஸ் சொல்கிறது என்றால், இதை காட்டி கொடுத்த நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துடன் இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்மளுக்கு. அதுபோன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள், அதாவது இந்த ஹம்பர் என்பவர் சொல்றார் இப்னு அப்துல் வஹாபிடம், நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேற்று கனவுல கண்டேன். எப்படி கண்டேன் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அறிவிக்கிறார்கள், எப்படி என்றால் லௌகான ஹாலிரன் லஹ்தாரக ஹலீபத்தன் லஹு தூரஹுமா, அதாவது சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்துல அன்னைக்கு பேசுறாரு. எப்படின்னு சொன்னா, ஹம்பர் சொல்லுறாரு, நான் அடிக்கடி அவர்கிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும் தானே நீங்க அலி ரலியல்லாஹு தஆலா அறிவாளி என்று,
உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அறிவாளின்னு உங்களுக்கு தெரியும் தானே. அதெல்லாம் அடிக்கடி அவர்கிட்ட சொல்லிக்கொண்டே இருந்தேன். அதை அவரும் ஏற்றுக்கொண்டே இருந்தார். அந்த இதுல வெளிப்பாடு தான் இப்ப இவர் பொய்யத்தானே சொல்லுவது. பொய்ய சொல்லித்தான் அவருடைய மனசை கெடுக்க பார்ப்பது, யகூதியருடைய சூழ்ச்சியில உள்ளத்தில் நுழைய வைக்க பார்ப்பது. அப்ப இவர் சொல்றாரு, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல கண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லுறாரு என்றால், அவர்கள் ஹாலிராக இருந்தால் லஹ்தாரக ஹலீபத்தன் லஹு துனஹுமா, அலி ரலியல்லாஹு தஆலா விட்டுட்டு சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா விட்டுட்டு உங்களைத்தான ஒரு ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்திருப்பாரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல என்னட்டு சொல்லுறாரு. அது மட்டுமல்ல, அவர் சொல்லுறாரு, இப்னு அப்துல் வஹாபே ஆமில் ஃபீ தஜ்தீதில் இஸ்லாமி அலா யதிக, அதாவது இஸ்லாத்துடைய அந்த சட்ட திட்டங்களை புதுப்பிக்கிற விஷயத்துல நீ மேலெண்ணம் வைத்துக்கொள், அதுக்கு முயற்சி செய். இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை புதுப்படுத்தி மக்களுக்கு சொல்லு. முன்னதெல்லாம் வழிகேடு என்ற கருத்தலமாய் போதிக்கப்படுது. இப்ப இன்னக்கல் ஆலிமுல் வகை, நீதான் தடித்த ஒரு ஆலிம். நீ ஒன்ன அடிக்கிறதுக்கு ஆலிமே கிடையாது. எப்படிப்பட்ட ஆலிம் என்றால், அல்லதி சதன்சுருல் இஸ்லாம் ஃபில், உலகத்துல உண்ட கையினானதால் அறிவு பரப்பப்படும் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல போதிக்கிறதாக ஹம்பர் என்பவர் அடிக்கடி போதித்துக் கொண்டிருந்தார். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல இவரைத்தான் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுப்பார் இப்படி என்றெல்லாம் பல மனிதரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத கருத்துக்களை சொல்லி இப்னு அப்துல் வஹாபோட மனசை எப்படி தாடி கொள்கை குடிச்சு அவருடைய மாயாவாயில சிக்க செய்து இவர்கள் போகிறார்கள். போய் இவர்கள் இந்த நிலைமையில இவர்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தான் இப்னு சூதும் இவர்களை சந்திக்கிறார். இப்னு சூதும் சந்தித்தது இவர்களுக்கு பலமாக போய்விடுகிறது. அப்ப இவர்களை அனுப்பிய அந்த மேலதிகாரிகள் இருக்கிறார்களே, இவர்கள் ஒரு செய்தி அனுப்புகிறார் இந்த ஹம்பர் என்பவருக்கு, இந்த உளவாளிக்கு, அதாவது நீங்க இந்த நாட்டிலே இருக்காமல் நீங்க இன்னும் முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது அல்லவா, அந்த நாடுகளுக்கு நீங்க போக வேண்டும் என்ற ஒரு செய்தி கிடைக்கிறது. அப்ப இவர் ஒரு செய்தி அனுப்புறார் அவர்களுக்கு, இப்பதான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இஸ்லாமிய மார்க்கத்தை தகர்த்து அடித்து இல்லாமலாகக்கூடிய வழிமுறையை கண்டுபிடிச்சு 2 பேர் அதுக்கண்டியே உருவாக்கி இருக்கிறேன். அவங்க 2 பேரும் யாரு, இப்னு அப்துல் வஹாபும் இப்னு சூத். இவர்களை அவர் சந்திக்கும் இப்னு சூத அவர் சந்திக்கிறதுக்கு முன்னால அவர் ஒரு சண்டியன், அதாவது எங்கட பாசையில சொல்வதாக இருந்தால் ஒரு ரவுடி, கொள்ள கோஷ்டி லீடராக இருந்தவர் தான் இப்னு சூத். இப்னு சூதுட்டேம் இப்னு அப்துல் வஹாபுட்டேம் ஒரே விதமான கொள்கை இதுதான் இருந்தது. இமாம்களை புறக்கணிக்கிறது, அகல பைத்துகளை புறக்கணிக்கிறது, இது போன்று மறைவால் இல்லாமல் நடந்து கொள்றது. அதுதானே கொள்ள கோஷ்டிக்கு தலைவராக இருந்தாரு. அப்படியான மோசமான சூழ்ச்சிகள் நிலைமைகள் தான் அந்த 2 பேர்ட்டையும் இருந்தது. அப்ப இவருடைய இந்த உளவாளியுடைய கடைசி ரிசல்ட், கடைசி முடிவு என்ன, இஸ்லாம தகர்க்கணுமா, இந்த 2 பேரை நீங்க பிடிக்கணும். அப்ப இந்த 2 பேரே அவர்களுக்கு அறிமுகம் காட்டப்படுகிறது. அவர்கள் இவர்களிடத்தில் கேட்கிறார்கள், இப்ப என்ன செய்யணும், நாங்க இஸ்லாமிய ஆட்சியை கைப்பிடிப்பதாக இருந்தால் உஸ்மானியர்களை அடித்து துரத்த வேண்டும், அவர்களை இல்லாமல் செய்ய வேண்டும், அவர்களை இந்த நாட்டிலிருந்து விரட்ட வேண்டும். அந்த சூழ்ச்சிகளை முஸ்லீம்களை கைப்பற்றி கொண்டு செய்கிறார்கள். அதுக்கு பின்னால் இப்னு சூதிடத்தில் கேட்கப்படுது, உனக்கு என்ன வேணும். அப்ப அவர் எப்படி இருந்தவர், கொள்ள போஸ்டுக்கு இந்த அவரு தலைமத்துவத்தை போஸ்ட தான் எதிர்பார்ப்பார். அவர் சொல்றாரு, நான் அரசனாக வேண்டும். கூட அரசியலை எதிர்பார்ப்பார். அதே மாதிரி அவரும் அரசியலை எதிர்பார்த்து அவர் சூதுக்கு அந்த நாட்டுக்கு வந்த அரசனா மாறி அந்த நாட்டுடைய பேரையே சூது என்று சொல்லி என்ன செய்யறாரு, மாத்திக்கொள்றாரு. அதே மாதிரி இப்னு அப்துல் வஹாபு கேட்கிற போஸ்ட் என்ன, அவர் தான் நாளி, அவர் சொல்லக்கூடிய சொல்தான் சொல்லா இருக்கும். அவருடைய சொல்லுக்கு யார் மாற்றமாக இருக்கிறார்களோ அவர்களை காபீர் என்று நிலைநாட்டப்படணும், அவர்களை கொலை செய்யப்படணும் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அதே பிரகாரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தை கூட உடைக்கிறதுக்கு 2 பேரும் போனதாக நமக்கு வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் உதவி செய்தவர்கள் பின்னணியில் இருந்தவர்கள் பிரிட்டிஷுடைய ஆட்சியாளர்கள் தான். இன்றைக்கு கூட இருக்கக்கூடிய வஹாபிகளுக்கும் அதே இடங்களிலிருந்து பணங்கள் வருவதாக பல இந்த பத்திரிகைகளை கூட செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்துல இதுக்கு பின்னால இந்த வஹாபிச தோற்றங்கள், வஹாபிகள் இப்படி உருவாக்கி வந்ததுக்கு பின்னால வரக்கூடிய விஷயங்கள், வஹாபிகளை முழு உலகுக்கும் பரப்ப வேண்டும். வஹாபிச கொள்கைகள் சொன்னா ஸல்லல்லாஹு அவமதிக்கிற விஷயங்கள், அல்லாஹ் குர்ஆன் கற்பிக்கிற விஷயங்கள், இந்த விஷயங்களை முழு உலக சமுதாயத்திற்கும் பரப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி பல திட்டங்களை தீட்டினாங்க. அந்த திட்டங்களுடைய வெளிப்பாட்டுல தான் இன்றைக்கு இந்த ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், பாகிஸ்தான், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் பலர்களை நியமித்தாங்க. எப்படின்னு சொன்னா மௌலானா மௌதூதி என்று சொல்லக்கூடியவர்களை பாகிஸ்தான் தேர்ந்தெடுத்து அவர்களின் மூலமாக ஜமாத்தை இஸ்லாமிய ஒரு கிளையை போட்டு
அவர்கள் மூலமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களை வழிபடுத்திக் கொண்டிருந்தாங்க. பல கருத்துக்களை சொல்லும் போது அவர்கள் சொன்ன சில கருத்துக்களை மௌலானா சொன்னா நல்லா இருக்கும் போல இருக்கு. மௌலானா மௌலானா கருத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வஹாபிச கொள்கையை தான் கொண்டு இருந்தார். சீர்திருத்த பணி அப்படி பேர் வச்சுக்கிட்டாங்க. இப்படி வஹாபிசத்தை ஒவ்வொரு கிளைக்கிளையாக பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை இது போன்ற இடங்களில் எல்லாம் பரப்ப வேண்டியாயிருச்சு. இந்த பரப்புறது மூலமாக ஆரம்பத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கு பின்னால நபி யாருமே வரப்போறது இல்லைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிச்சுட்டாங்க. இந்த சொன்ன கருத்துக்கு எதிராக அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் ஒரு நபியை உருவாக்கினார்கள். எப்படி குலாம் மிர்சா காதியானி என்று சொல்லக்கூடிய ஒரு நபியை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். இப்படி உருவாக்கி அவர்கள் இந்தியாவில பிரபலமாக சொல்லிக் கொண்டே வந்தார்கள். குலாம் மிர்சா காதியானி சொல்லக்கூடியவர் நான் நபி என்ற விஷயத்தை அவர்கள் குர்ஆன் ஆயத்துக்கள் மூலமாக நிரூபித்தார்கள். அந்த குர்ஆன் ஆயத்துக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஆயத்துக்களை எவ்வாறு இவர்கள் மாற்றி விதமாக சொல்லி அவர்கள் தான் நபி என்பதை அவர்கள் வாதாட்டி கொண்டிருந்தார்கள். இது அந்த ஆரம்ப காலத்துல எப்படி அந்த ஹவாரிஜியாக்கள் முத்தசிலாக்கள் எல்லாம் குர்ஆன் ஆயத்துக்களை தங்களுக்கு ஷார்ப்பாக மாற்றிக்கொண்டார்களோ இதே போன்று பிற்காலத்துல வந்த இந்த காதியானிகளும் அவர்களுக்கு ஷார்ப்பாக குர்ஆன் வசனங்களை அவர்களே மாற்றிக்கொண்டார்கள். இப்படி மாற்றிக்கொண்டதற்கு பின்னால இதை மக்கள் உடனடியாக நபின்னு சொன்னதும் எதிர்த்து விட்டாங்க. நபின்னு சொன்னதும் சில மக்கள் தான் ஏற்றுக்கொண்டாங்க. சிலர்கள் உடனடியாக எதிர்த்து காதியானிகளுக்கு காஃபிர்கள் என்றெல்லாம் பத்வாக்களை கொடுத்து அவர்களை புறம் தள்ளியதற்கு பின்னால் அவர்கள் உற்று நோக்கினார்கள். இப்படி உடனடியா நபின்னு சொன்னா யாரும் ஏற்றுக்கொள்றாங்க இல்ல, ஏதாவது தந்திரமான முறையில இதை கையாள்வோமே என்பதற்காக வேண்டித்தான் இந்த தப்லீக் ஜமாத் என்ற ஒரு போர்வையில மக்களுக்கு நல்லது சொல்றது, நல்ல விஷயங்களை நாங்க சொல்றது, தொழுகை கலைக்கிறோம் இப்படின்னு சொல்லி எல்லாம் அவர்கள் சில நல்ல விடயங்களை போர்த்தி கொண்டு அவர்கள் உள்ள நுழைஞ்சாங்க. இப்படி முஸ்லிம்களுக்கு இடையில பிளவுகளை ஏற்படுத்தணும்னு சொன்னா ஈமான இல்லாம ஆக்கணும், ஈமான் இருந்தால் தான் நன்மைகள் சேரும் என்ற விஷயத்தை அந்த யகூதிகள் அறிந்திருந்தாங்க. அதனால இவர்களை பிரிக்கணும்னு சொன்னா ஈமான இல்லாமக்கணும் என்றது அந்த நோக்கத்தோடு உள்ள நுழைஞ்ச இவர்கள் முஸ்லிம்களுக்கு இடையில ஆரம்ப காலங்கள்ல நன்மையை ஏவுற என்ற பெயர்ல நுழைஞ்ச இவர்கள் நன்மையை ஏவி கொண்டிருக்கின்ற அதே விஷயம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானையும் கலட்டி கொண்டே இருந்தார்கள். கடைசியில ஈமான் இல்லாதவர்களாக அமல் செய்யட்டும் என்று அவர்களுடைய நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைய தப்லீக் ஜமாத்தினர். இந்த தப்லீக் ஜமாத்துடைய இஸ்தாபுகளை நாங்க பார்ப்போமே, ஆனால் அவர்கள் மௌலானா இல்யாஸ் சொல்லக்கூடியவர்கள் இந்த தப்லீக் ஜமாத்தை இஸ்தாபித்தவர்கள். அவர்களுக்கு உஸ்தாதாக அவர்களுடைய ஞான குருவர்களாக கலீல் அஹமது அம்பேத்தி, ரஷீத் அஹமது கங்கோஹி, இஸ்மாயில் தஹலவி, இன்னும் மௌலானா அஷ்ரப் அலி தானவி இது போன்ற நிறைய ஞான குருக்கள் அவர்களுக்கு இருந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஞான குருகளுக்கும் இவர்களுடைய உஸ்தாதுமார்களுக்கும் இந்த வஹாபிகளுக்கும் இடையில நிறைய தொடர்பு இருக்கின்றது. அவர்கள் சொன்ன கருத்துக்களை தான் இவர்கள் சொல்லுவார்கள். அப்துல் வஹாப் நஜீத் எந்த கருத்துல இருந்தார்களோ அதைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இஸ்மாயில் தஹலவி கூட அவருடைய கிதாப் எழுதுகிறார்கள். இப்படி கிதாபு தௌஹீத் என்று சொல்லக்கூடிய இப்னு அப்துல் வஹாப் நஜீதியுடைய அந்த கிதாபை கூட இவர்கள் தான் மொழிபெயர்க்கின்றார்கள். உருதுவில மொழிபெயர்த்து என்ன பெயர் வைக்கின்றார்கள் சொன்னால் கிதாபு தௌஹீதுக்கு தக்வியத்துல் ஈமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை வைத்து அவர்கள் அப்துல் வஹாப் நஜீதியுடைய அந்த கொள்கை கோட்பாடுகளை வழிகேடுகளை எல்லாம் மக்களுக்கு மத்தியில பரப்பி கொண்டிருந்தாரு. இது மட்டும் இல்லாம இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்துல கூட இந்த அப்துல் வஹாப் நஜீதி என்ன கருத்துல இருந்தார்களோ அதே போன்ற கருத்துக்களை தான் இந்த தப்லீக் ஜமாத்துடைய இஸ்தாபர்களும் இருந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள். இது இல்யாசுடைய மௌலானா இல்யாஸ் சொல்லக்கூடிய தப்லீக் ஜமாத் இஸ்தாபருடைய உஸ்தாதாகிய ரஷீத் அஹமது கங்கோஹி அவர்கள் எப்படி சொல்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணோடு மண்ணாகி போய்விட்டார்கள், அவர்களுக்கு ஷஃபாஅத் இல்லை. அப்படி கியாமத் நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள் என்று யாராவது நம்புவது அவர்கள் முஷ்ரிக்காகிறார்கள், சிலை வணங்கக்கூடியவர்களை கொண்டாடுகிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் பல கருத்துக்களை முஸ்லிம்களுக்கு எதிராகவும் ஈமானுக்கு எதிரான பல கருத்துக்களை சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்கின்றார்கள் அவர்கள் வெள்ளையர்களை தான் ஆதரித்திருக்கின்றார்கள், யகூதிகளை நசாராணிகளை தான் ஆதரித்திருக்கின்றார்கள் என்றும் அதே கிதாபில் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படின்னு சொன்னா நாங்க வெள்ளையர்களை அந்த காலத்துல இருந்த காஃபிர்கள் அதாவது மேற்கத்தியவாதிகளை தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும், அவர்களை தான் நேசம் வைக்க வேண்டும், அவர்களுக்கு எதிராக யாராவது இருப்பார்கள் சொன்னால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் போரிடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வெள்ளையர்களுடன் தொடர்புள்ளவர்களாக தப்லீக் ஜமாத்துடைய இஸ்தாபகர்கள் இருந்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எதிராக பல கருத்துக்களை அவர்களை தொழுகையிலே நினைப்பது, அத்தஹியாத்தில் அவர்களை நினைப்பது, நாய் பன்றி
போன்ற மிருகங்களை நினைப்பதை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை நினைக்க கூடாது. தொழுகையிலே நினைப்பது, தொழுகையிலே நபியோ நபி அல்லாதவங்களை நினைப்பது, கழுதை நினைப்பதை விட இப்படி இவர்களுடைய இஸ்லாஹாவே வஹாபிசத்தை பல வடிவங்களில் இவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். நன்மையை ஏவர் என்ற முறையில சிலர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள், சிலர்கள் மக்களுக்கு உதவி செய்கின்ற என்ற முறையில கொண்டு வந்திருக்கின்றார்கள், சிலர்கள் ஒரடியாக மக்களை இப்படித்தான் அவர்கள் மற்ற மக்களை பார்த்து முஷ்ரிக்குகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லி அவர்கள் நேரடியாகவே இந்த வஹாபிசத்தை மக்களுக்கு மத்தியில் போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதே மாதிரிதான் இந்த தப்லீக் ஜமாத்துடைய இஸ்லாமியர்கள் இந்த வேலையை செஞ்சு வருவதற்கு சில பல காரணங்கள் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் முஸ்லிம்களுக்கு அக்காலத்துல இந்தியாவில் இந்த மேவாத் என்ற ஊர்ல தான் இந்த தப்லீக் ஜமாத் ஸ்தாபிக்கப்பட்டது. தப்லீக் ஜமாத் தொடங்கப்பட்டது. மௌலானா இலியாஸ் என்றவர் மேவாத் சொல்லக்கூடிய அந்த கிராமத்துக்கு சென்று அங்கிருந்த சில படிக்காத மக்களுக்கு மத்தியில இந்த தப்லீக்குடைய வேலைகளை ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் போது இந்த மக்களும் இவர்களே சிலர்கள் படிக்காதன் காரணமாக, இஸ்லாத்தை சரியான முறையில புரியாதன் காரணமாக இவர்களுக்கு பின்னால் வலித்தவர் சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் சில இடங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்கள் எல்லாம் பெரும் கொண்ட ஊர்களில் எல்லாம் பெரிய படித்த மேதைகளாக இருந்து கொண்டிருந்தார்கள், கல்விமான்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். இந்த மக்களை எவ்வாறாவது மக்களுக்கு மத்தியில தாழ்ந்த ஒரு இனத்துல சேர்த்து விட வேண்டும், தாழ்ந்த ஒரு சொல்ல போனால் படிப்பறிவு இல்லாதவர்களாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கமும் அவர்களிடத்தில் இருந்தது. இஸ்லாத்துல இருக்கக்கூடிய மக்கள்ல இந்தியாவில் ஆட்சி செய்த கூட இஸ்லாமியர்களான ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கின்ற வேலையில அவர்களை எப்படியாவது ஆட்சியிலிருந்து கவிக்க வேண்டும், அதே போன்று பெரிய பெரிய போஸ்டுகள் இருக்கக்கூடிய மக்களை கல்வி அறிவு இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த தப்லீக் ஜமாத் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கேன். இன்று கூட நாங்க பார்க்கலாம், சிலர்கள் ஓலெவல் எடுத்து விட்டார்கள் சொன்னால் உடனே அந்த பிள்ளைகளை வந்து தப்லீக்ல போறதுக்கு கூப்பிடுவாங்க, ஜமாத்துல போறதுக்கு கூப்பிட்டு விட்டு என்ன செய்வார்கள் சொன்னா, உண்மையிலே இந்த பிள்ளை ஓலெவல்ல நல்லா தான் எழுதியிருப்பாங்க, இல்லது சரியில்லாம அவர்கள் ரிசல்ட் ஃபெயிலான ஒரு முறையில தான் எழுதிப்பாங்க. ஆனா ரெண்டு பேரையும் அழைச்சு கொண்டு போறாங்க. அழைச்சு கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னாங்க, ஆரம்பத்துல தப்லீக் ஜமாத்துல போகும்போது நீங்க எக்ஸாம் எழுதிக்கிறீங்க, உங்களோட எக்ஸாம்ல வந்து நல்ல ரிசல்ட் வரணும்னு சொன்னா நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில வாங்க என்று சொல்லி அவர்கள் அழைச்சு கொண்டு போறாங்க. அழைச்சு கொண்டு போய் இந்த படியனும் அவன் எழுதிய ரிசல்ட் என்னன்னு சொல்லி தெரியும் அவனுக்கு. அந்த நிலைமையில போய் உண்மையில படிக்கிற படியனாக இருந்தால் அவன் பாஸ் சொல்லி அவனுக்கு ரிசல்ட் வந்தா உடனே சொல்லுவாங்க, என்ன அல்லாஹ் பார்த்தீங்களா, அல்லாஹ் நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில வந்ததுனாலதான் உங்களை அல்லாஹ் வந்து படிப்புல நல்ல ரிசல்ட்டை தந்திக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இன்னும் இந்த தப்லீக்குடைய வேலையை மீது ஆர்வம் மூட்டி அப்படியே ஓ லெவல் ஏ லெவல் என்று எடுத்து டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அல்லது பல கல்விமான்களாக போகக்கூடிய நல்ல பிள்ளைகளை எல்லாம் இன்றைய சமுதாயம் இந்த தப்லீக் ஜமாத் என்ற போர்வையில இவர்களை முடக்கி கடைசியில 4 மாசம் 40 நாள் இப்படின்னு சொல்லி கண்டினியூவா அவருடைய வாழ்க்கையே படிப்பறிவு இல்லாதவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இதே படிப்பு அறிவு இல்லாத ஒரு பிள்ளையை எப்படி கூட்டிட்டு போயிருந்தான்னு சொன்னா இறுதியாக அவருக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களை வந்து நேரான பாதையில தேர்ந்தெடுத்துக்கிறான், அல்லாஹ் உங்களை வந்து நல்ல பாதையில தேர்ந்தெடுக்கிறான். ஏன்னு சொன்னா நீங்க படிச்சு நல்ல ரிசல்ட் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் நீங்க வேற பாதையில செஞ்சிருப்பீங்க, அதனாலதான் அல்லாஹ் உங்களை என்ன செஞ்சுக்கிறான், நல்ல பாதையில எடுத்துக்கிறான், ஹக்கான பாதையில உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறான்னு சொல்லி ஒரு புத்திய கழுவக்கூடிய ஒரு முறையில அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில பேசி அவன் அப்படியே தப்லீக் ஜமாத்தில் எடுத்துக்கொண்டு போய் இறுதியாக அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட் என்னன்னு சொன்னா தப்லீக் ஜமாத்துல எடுப்பொடி வேலைகள் இதே மாதிரி சொல்லி அவர்களை மனசை மாத்தி இதே நிலைமையில வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் அதே போல இந்த வஹாபிஸ்களுடைய பல அமைப்புகள் வந்து இந்தியா இலங்கைக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த இலங்கைக்கு எப்படி வந்தது இந்த வஹாபிசம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். வஹாபிசம் இலங்கையை பொறுத்தவரையில 63 வருஷத்துக்கு முன்னால்தான் இலங்கையில இந்த வஹாபிசம் உருவாயிருக்கு. வரலாறு அப்படின்னு சொன்னால் போதுள்ள பரகதனிய தாரு தௌஹீதின் ஸ்தாபகர் அப்துல் ஹமீத் பக்ரி என்பவர் தான் இந்த வஹாபிசத்தை இலங்கை கொண்டு வந்தார். இவர் கிழக்கு மாகாணத்துல சாய்ந்த மருந்துல இருக்கும்போது இப்படியான வஹாபிச கொள்கைகளை பரப்பிக் கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது இவருடைய கொள்கைகள் முக்கியமாக 7 விஷயங்களை இவர் முன்வைப்பார். முக்கியமாக இருந்தவர்கள் மீது திருக்குர்ஆன் ஓதி அதன் பலாபலன்களை அன்னார்கள் மீது ஈசார் சவாபம் செய்வது கூடாது, குர்ஆன் கூலி வாங்குதல் மார்க்கத்தில் ஆகாது, ஹராம். அதுபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மற்றும் அவுலியாக்கள் சாலிஹீன்கள் மீது மௌலிது ஓதுவதை கூடாது என்று சொன்னார். அவுலியாக்கள் சாலிஹீன்களுடைய கபர்களுக்கு சமாதிகளுக்கு போவது கூடாது, அது ஷிர்க். நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
மௌத்தாகி விட்டார்கள், அவர்கள் ஹயாத்தோடு இல்லை, மறித்து விட்டார்கள். அதுபோன்று முஸ்லிம்களுடைய கபர்களுக்கு சமாதிகள் கட்டுவது கூடாது. தொழுகையில வலல்லாலி என்பதுக்கு இடையில ஆமீன் சொல்கின்றதுக்கு இடையில ரெண்டுக்கும் இடையில ரப்பியல் சொல்றாங்க, இது கூடாது என்று இப்படி 7 விஷயங்களை முன்வைச்சார். முன்வைத்து இவருடைய பிரச்சாரம் தொடர்ந்து போகும்போது மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து இவருடைய நோட்டீஸ்கள் எல்லாம் வெளியான போது மக்கள்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாய்ந்தமர்களில் இருக்கக்கூடிய முஹியுத்தீன் மஸ்ஜிதில் எஸ்டிமார்ட்ட போய் சொன்னாங்க. இதுக்காக வேண்டிய ஒரு விவாத மேடை ஏற்படுத்தி பரஹதனிய அவர் அப்துல் ஹமீத் பக்ரியை அழைத்து இங்குள்ள கிழக்கு மாகாண உலமாக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு விவாதம் வைக்க வேண்டும், இவருக்கு சரியான பதில் கொடுக்கணும். ஒரு விவாத அமைப்பு கொண்டு ஏற்பாடு செஞ்சாங்க. ஏற்பாடு செய்து அப்துல் ஹமீத் பக்ரிக்கு அழைப்பு விடுத்தாங்க. அவர் மேடைக்கு வரல. அதனால கிழக்கு மாகாண உலமாக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு ஃபத்வா ஒன்றை வெளியிட்டாங்க. இந்த 7 விஷயத்துக்கும் எதிராக அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைகள் என்ன வெளியிட்ட தினம் 1948 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி, ஹிஜ்ரி 1367 துல்ஹஜ் மாதம் 13ஆம் தேதி ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க, ஃபத்வாவுடைய புத்தகம். அது நிறைய உலமாக்கள் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். அவருடைய நூலை இப்போதும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காற்றாங்குடி உலமாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிந்தா உலமாக்கள், அட்டாளச்சேனை, அக்கறை பற்று, கல்முனைக்குடி, ஷாயிந்தமழுது, ஷம்மாந்துறை போன்ற பல உலமாக்கள் இதுல ஃபத்வா கொடுத்து இவர் வழிகட்டி விட்டார், இவருடைய கொள்கைகளை யாரும் பின்பற்றக்கூடாது, இது வஹாபிசம் என்பதை இலங்கைக்கு எடுத்துக்காட்டினார். அந்த வகையில இலங்கையில 63 வருஷத்துக்கு முன்னால் 1948ஆம் ஆண்டுதான் அப்துல் ஹமீத் பக்ரியின் மூலம்தான் இந்த வஹாபிசம் சவுதியிலிருந்து இங்கு இறக்குமதி செய்யப்பட்டிருந்து வரலாறு. இந்த நேரம் தப்லீக் ஜமாத் இலங்கையில தொடர்ந்துதான் அவங்களோட வருகையும் இங்கு உருவாகும். இந்தியாவை பொறுத்த மட்டில் வஹாபிசம் அப்படிங்கிறது முதலாக அந்த தப்லீக் ஜமாத் அமைப்பிலே தான் வந்தது இந்தியா பொறுத்த மட்டில். ஏன்னா இப்னு அப்துல் வஹாப் பல நூல்களை எழுதினார். இப்ப நம்ம படிச்சோம், இந்த வஹாபிசத்தினுடைய ஆணிவேர் இப்னு அப்துல் வஹாப் தான். அதனால வஹாபி என்ற பேரு. அவர் பல நூல் எழுதினாரு. அதுல ஒரு நூலின் பெயர் தௌஹீத். தௌஹீத் என்றால் ஏகத்துவம் அர்த்தம். ஆனா அந்த கிதாபு வாங்கி பார்த்தா ஏகத்துவத்துக்கு சம்பந்தமே இருக்காது, ஷிர்குத்துவம் தான். ஏன்னா பொதுவாக பல இமாம்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க நூல்கள், ஷிர்கிலே உள்ள மக்களை ஏகத்துவம் கொண்டு வருவதற்கு எழுதுறாங்க. இந்த அந்த கிதாபுல முஸ்லிம்களையெல்லாம் ஷிர்குக்கு கொண்டு போய் தான் எழுதியிருக்கிறாரு. எல்லா முஸ்லிம்களையும் ஷிர்குன்னு எழுதியிருக்கிறாரு. இந்த தௌஹீதுங்கிற கிதாபை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் தெஹ்லவி, இந்த தப்லீக் ஜமாத்துல லீடர் ஒரு ஆளு மொழிபெயர்க்கிறாரு. 100க்கு 100ஆக அல்ல. அந்த தௌஹீது கிதாபுல இருக்கக்கூடியது ஒரு சிலதை எடுக்கிறாரு, சிலதை சேர்க்கிறாரு, சிலதை அசல்களை எடுக்கிறாரு. இப்படியாக ஒரு கலவையாக தக்வீத் ஈமான் கிதாபை அறிமுகம் செய்யறாரு. அதுலயும் இப்படித்தான், அது செஞ்சா ஷிர்க், இது செஞ்சா ஷிர்க். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா ஒரு பேச்சுக்காக சொல்றேன், எழுந்தா ஷிர்க், எழுந்தா ஷிர்க், நடந்தா ஷிர்க், அந்த மாதிரி எழுதி வச்சிருக்காரு. அந்த மாதிரின்னு சொல்ல வர்றேன். அதாவது முஸ்லிம்களுடைய எல்லா செயலும் ஷிர்க் தான் அப்படி மாதிரி எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த இஸ்மாயில் தெஹ்லவி தான் அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் ஒரு உருது கிதாப் எழுதினாரு. அதுலதான் தொழுகையில இறைவனை தவிர வேற யாரும் நினைக்க கூடாது, அவ்வாறு நினைப்பது, அது நபியாக இருந்தாலும் சரிதான், அவ்வாறு நினைப்பது கதை, அதான் கழுதையை நினைப்பதை விட மோசமானதுன்னு எழுதுறாரு. இது எப்படி பொருந்தும்? நான் சொல்றேன், தொழுகையில நம்ம ஆயத்தை ஓதான் செய்வோம், யாயுவன் நபின்னு ஒரு வாசம் வருது. அது யாயுவன் நபின்னு ஓதும் பொழுது நபி ஆமம் இல்லாம எப்படி வரும்? யாயுவர் ரசூல் வருது, ரசூல் அவர்களே இருக்குது. அவர் யார் ரசூல் ஓதும் போது நபியுடைய ஆமம் இல்லாம எப்படி இருக்கும்? சரி, அத்தையாத்துல அஸ்ஸலாமு அலைக்கு ஐயன் நபி, நபி அவர்களே அதோட சாமி உண்டாகட்டும்னு சொல்றோம். நபியை கூப்பிடும் போது நபியுடைய ஆமம் இல்லாம எப்படி இருக்கும்? அப்போ நபியுடைய பேரும் வரும், நினைக்கவும் கூடாதுன்னு சொன்னா ஒண்ணு செய்யலாம், அர்த்தம் தெரியாம இருக்கும். ஒரு ஆள் அரபியை சொல்றாரு, அர்த்தம் தெரியாது, நினைப்பு வராது. அர்த்தம் தெரிஞ்சா நினைப்பு வரதான் செய்யும். தொழுகையில அர்த்தம் தெரிஞ்சு தொழுவது நல்லதா, அர்த்தம் தெரியாம தொழுவது நல்லதா? அர்த்தம் தெரிஞ்சு தொழுவதுதான் சிறந்தது. அப்படின்னு சொன்னா அர்த்தம் தெரியும். முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்ட்டு ஒரு ஆயத்து வருது, இமாம் ஓதுறாரு, கேட்கிறாரு. அர்த்தம் தெரிஞ்சவருக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்த்தம் செய்யும். இப்ப இவங்க நான் வரவே கூடாது, அது கழுதை நினைப்பதோடு கூடாங்கிறது அறிவுக்கு பொருந்தலையே. அப்ப அர்த்தமற்ற தொழுகையா தொழுங்க, எல்லாம் அர்த்தமாகுது, அர்த்தம் புரியாம தொழுங்க, அப்படி அர்த்தம் வராதானே? தொழுகைய ஆக்கம் உள்ளதாக இருக்கணுங்கிறது மாற்றமா சொல்லி இருந்தாங்க. இப்ப இப்படி அது மட்டுமல்ல, ஒரு நபிகளார இன்சல்ட் செய்வது இதுல இருக்கிறது, அவமதியா செய்யறாங்க. எப்படின்னு கேட்டா, ஒருவரை பார்த்து உங்களோட நான் பேச மாட்டேன் என்று சொன்னா நம்முடைய உரிமை அது.
அவர் சொல்றாரு நீ விரும்பினா பேசு, பேசாம போன்றுவாரு. ஆனா அவரை பார்த்து உன்னை பேச மாட்டேன் அதை நிப்பாட்டல, மேலும் சொல்றாரு உன்னிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு நான் கழுதையிட்டு பேசிட்டு இருப்பேன் அப்படின்றாரு. விட்டுவார் அவரு? கூட மாட்டார். ஏன் நம்ம அவர் இன்சல்ட் பண்றோம். அந்த மாதிரிதான் இருக்கு. நபியை நினைக்க கூடாதுன்னு சொன்னா ஏதோ அவருடைய கூட நம்ம சும்மா இருந்திருக்கலாம். அடுத்து எழுதுறாரு அப்படி நபியை நினைப்பது கழுதை நினைப்பது மோசமானதும் போது நபியை அவமரியாதை செய்கிறாரு. இப்ப நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் இதெல்லாம் தவறணும். அதே போல ரஷீத் வந்து ஃபத்தாவா ரஷீதியாவுல சுனைமா கொலைக்கு எதிராக எழுதியிருக்கிறாரு. அஷ்ரஃப் அலி தானவி வந்து ஹிஃப்ஸுல் ஈமான் அப்படிங்கிற அவருடைய உருது ரிசாலாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்முல் கைபை பத்தி கொச்சைப்படுத்தி எழுதியிருக்கிறார். நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைமுக ஞானம் உண்டுங்கிறதுல என்னங்க விசேஷம் இருக்குது? நமக்கு தெரியாதது ஒரு குழந்தைக்கு தெரியுமாங்க, நமக்கு தெரியாதது ஒரு பைத்தியக்காரனுக்கு தெரியுமா? மஜ்னூங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. நமக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியுது. அதே போல நமக்கு தெரியாது, நம்ம எல்லாருக்கும் தெரியுது. இதுல என்ன விசேஷம் இருக்குன்னு கொண்டு வர்றாரு ஹிஃப்ஸுல் ஈமான்ல. இப்ப இது போல வஹாபிச கொள்கைகள் இவர்களுடைய நூல்களில் உண்டு. அதனாலதான் இவர்களும் வஹாபிசத்தை தான் இவர்கள் பூத்துகிறார்கள். என்ன வித்தியாசம்? இந்த நம்ம வஹாபின்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல, இவங்கெல்லாம் மதுஹப் வேணாமாங்க. இந்த தப்லீக் ஜமாத்துக்காரங்க மதுஹப்பை பின்பற்றுவோமாங்க. இதுலதான் ஓகே. மத்ததுலாம் அந்த வஹாபிச கொள்கை உங்ககிட்ட. ஆனா இப்ப சில பேர் கேட்கலாம், இல்லங்க இப்ப தப்லீக்லயும் போறாங்க, மௌலிதெல்லாம் ஓதுறாங்களாங்க, தப்லீக்ல போறாங்க, ஃபாத்திஹா 40 ஃபாத்திஹா ஓதுறாங்கன்னு நினைக்கலாம். அவர்கள்லாம் அப்பாவிகள், நம்மவர்கள், சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள். தப்லீக் ஜமாத்து நல்லதானே செய்யறாங்களேன்னு சொல்லி அந்த கூட்டத்துல மாட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. அந்த மக்களை நம்ம பக்கம் இழுக்கணும், அவங்களுக்கு தெளிவ சொல்லணும். நீங்க வந்து நல்லதான் செய்யறீங்கன்னு நீங்க போறீங்க, தொழிலுக்கு தான் கூப்பிடுறாங்கன்னு நீங்க அங்க போறீங்க. ஆனா அது வஹாபிச கொள்கையுடைய ஜமாத்து வந்துருங்க. ஏன்னா அப்படி போய் மாட்டிக்கொண்டவர்கள் நம்மவர்களாச்சு. சுன்னத் ஜமாத் மக்கள்ல தெரியாம அங்க போய் கிடக்குறாங்க. அதனால அவர்கள் நம்ம பக்கம் இழுக்கணும், உண்மையை சொல்லி இழுக்கணும். அப்ப இந்த தப்லீக் ஜமாத்துக்காரன் மூலமாகத்தான் இந்த வஹாபிசம் அப்படிங்கிறது இந்தியாவுல கொஞ்சம் கொஞ்சமாக நுழைய ஆரம்பித்தது. இப்ப நம்ம நினைக்கலாம், சரிங்க அஷ்ரஃப் அலி தானவியுடைய கிதாபுல தானே இருக்குது, அதுக்கு இலியாஸ் என்ன செய்வாரு, தப்லீக் ஜமாத் என்ன செய்யும் அப்படி சொல்லுவாங்க. அவங்க எழுதுனா எங்களுக்கு என்னங்க, நாங்க தொழுகை தான் கூப்பிடுவோம். இங்கேதான் அவர் ஒரு உண்மையை மறந்து விட்டார்கள். இலியாஸ் மல்ஃபூசாத்னு ஒரு கிதாப் எழுதுறாரு உருதுல. அதுல அவர் சொல்றாரு, இந்த நடைமுறை தான் என்னால் உருவாக்கப்பட்டது, கொள்கை எல்லாம் எனது ஞானகுரு அஷ்ரஃப் அலி தானவியுடையதுங்கிறார். அஷ்ரஃப் அலி தானவி வஹாபிச கொள்கை எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப தெளிவாகி போச்சு. அதனால சுன்னத் ஜமாத் மக்கள் இதுல வந்து தெளிவாக இருக்கணும். நல்லதுதானே செய்யறாங்க, நீங்க நினைக்காது நல்லதுதான் தொழில் கூப்பிடுறது நல்லதுதான், நம்ம செய்வோம். ஆனா அந்த வஹாபிச சிந்தனை உள்ள கூட்டத்தாரோட நம்ம சேரக்கூடாது. அதுதான் சரி. அது பிறகுதான் நாளடைவில் இந்த வஹாபிசம் மதுஹப் வேணாங்கிறது அது 1980 தான் வந்தது. 1980 முன்னாடியே இலங்கைக்கு வந்துருச்சு. இந்த மதுஹப் வேணாங்கிற கூட்டம் இலங்கைக்கு வந்த பிறகுதான் அங்க வந்துச்சு 1980. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சு. சில பேர் வளர்ச்சின்னு சொன்னாங்க, நாங்க அப்பவே சொன்னோம் இதெல்லாம் வளர்ச்சி கிடையாதுங்க, வீக்கம் அப்படின்னு. ஏன்னா வளர்ச்சி என்பது கொஞ்சம் கொஞ்சமா வளரணும். இது அப்படி இல்லை, பலூன் மாதிரி அப்படியே விரிஞ்சு போனுச்சு. அப்பவே சொன்னா இது வீக்கம், வடிஞ்சிடும். அப்படியே வலிஞ்சு போச்சு. இப்போ இந்த பலூன் அப்படியே ஊதி வெடிச்சிட மாதிரி இப்படியே வீங்கிட்டு அப்படியே வடிஞ்சு போச்சு. எல்லாம் பல பிரிவுகளை ஆகி இப்ப வந்து மக்கள் உண்மையை பிரிச்சிருக்கிறாங்க. காய்பட்டணம் போன்ற ஊர்ல எல்லாம் மிக திரளான அளவுக்கு அந்த பக்கம் மாறினவங்க இன்னைக்கு விரல் விட்டு தான் எண்ண முடியும். வஹாபியில அந்த போறாரு இல்லைங்க, அவர் தான் வஹாபி. இந்த அங்க போறாரு அவர் தான் வஹாபி. அவ்வளவு மட்டும்தான். ஊர் மக்கள் எல்லாம் சுன்னத் ஜமாத் போனவங்களும் அப்படியே வந்துட்டாங்க உண்மையை புரிந்து. இன்றைக்கு இலங்கையில் அப்படித்தான் மிகப்பெரிய மாற்றம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு தான் வர்றோம். இந்த விழா மீலாது விழாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துருந்திருக்க இப்ப மாநாடுகளாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு உயிரோட்டத்தை கொடுத்துட்டான். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்துட்டான். சுன்னத் ஜமாத் உலமாக்களுடைய துடிப்பான அந்த செயல்பாடுகள் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒரு மாற்றத்தை தந்துட்டான். மக்கள் தெளிவுபடுறாங்க. ஆனாலும் கூட இன்னும் விரல் விட்டு இருக்கிற அளவுக்கு சில பேர் அதை புரியாம இருக்கிறாங்கல்ல, அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த வஹாபிசனுடைய அடிப்படை மோசமான கொள்கைகள் என்னென்ன அப்படிங்கறத மூளையோட சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் இவர்களிடமாக தெரிவிக்கக்கூடிய விடயங்கள்ல மிக முக்கியமாக வஹாபியருடைய சிந்தனை, அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அனைத்தையும் விவரமாக சொன்னார்கள். சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்றேன். அதாவது அவர்கள் பரப்பக்கூடிய நாங்கள் சிந்தனையோடு செயற்படக்கூடிய விடயம் என்னவென்றால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிப்பதிலும் அல்லாஹ்வுக்கு ஒப்பினை காட்டுவதிலும் தீவிரமாக இருப்பார்கள். இரண்டாவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு எங்களை துண்டிப்பதற்கு முன்முகமாக ஈடுபடுவார்கள். அதுல ஒன்று என்னன்னா அல்லாஹ்வுடைய தூதர்ட கௌரவத்தை குறைப்பாங்க. நாங்க மௌலிதுல நபியுல் அவர்கள் வந்தா நாங்க மௌலிது ஓத ஆரம்பிப்போம், அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய குறை பேச ஆரம்பிப்பாங்க. குறை இல்ல, குறையை உருவாக்கி பேச ஆரம்பிப்பாங்க. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தை கோபிப்பாங்க.
அவங்கள கௌரவப்படுத்த தேவையில்லை, நாங்களும் அவங்களும் எந்த விதத்திலையும் சமமானவர்கள் தான் என்று சொல்லுவார்கள். நாங்கள் அனைவரும் அகலு பைத்தினர்களை அல்லாஹ்வுடைய தூதர் குடும்பத்தை நாங்களும் மனிதர்கள் அவர்களும் மனிதர்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வைக்கிறாங்க. எந்த வேறுபாடும் கிடையாது என்று சொல்லுவார்கள். அதே போன்று இருஹாபுல் ஃபிக்ரி என்று சொல்லுவாங்க, சிந்தன தீவிரவாதத்தை அவங்க பரப்பி கொண்டிருப்பாங்க. அதாவது அவர்களுக்கு மாற்றமான கருத்து ஹக்கா இருந்தாலும் அவர்களுக்கு மாற்றமான கருத்தை சொல்லும் போது சொல்லக்கூடிய சிறுக்கு குஃபரு வித்யார்த்தி என்று சொல்லக்கொண்டு அவர்கள் சொல்லுவாங்க. நாலாவது என்னன்னு சொன்னா மதுஹபுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா மதுஹபுகளை ஏற்றுக்கொண்டா இமாம்களை ஏற்றுக்கொள்ளணும், இமாம்களை ஏற்றுக்கொண்டா இஸ்லாம் உண்மையா வந்துவிடும், இமாம்களுடைய சட்டங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால ஒரே அடியா அந்த வாயில பூட்டுறாங்க, மதுஹபுகளை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, எங்களுக்கு நாங்களே மார்க்கத்தை சமைச்சு கொள்வோம் என்ற கருத்துல அவர்கள் இருப்பார்கள். அடுத்ததாக இஸ்லாமிய தசவுப்பு ஆத்ம ஞானத்துக்கு எதிராக அவங்க போராடுவாங்க. ஏன்னா இஸ்லாமிய ஆத்ம ஞானத்தை இஸ்லாத்துல விட்டு வச்சா அது ஒவ்வொரு மனிதரையும் அல்லாஹ்வின் பால் திருப்பி வைத்துவிடும். அதனால ஆத்ம ஞானத்தை அப்படியே ஒதுக்கி திக்ர மஜ்லிஸ்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரை ஞாபகப்படுத்தக்கூடிய மஜ்லிஸ்களை விட்டு மக்களை தூரமாக்குவாங்க. ஆறாவதாக தஃப்சீருக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, முஃபஸ்ஸிரீன்களையும் தஃப்சீர் கிதாபுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மாறாக அவர்கள் அவருடைய இஷ்டத்துக்கு தஃப்சீர் சொல்லுவாங்க. அதே போன்று அவர்கள் ஹதீஸை கொண்டு மட்டும் ஆதாரம் பிடிக்க முன் வருவாங்க, குர்ஆனை விட்டு ஓடுவார்கள். நான் நேரத்தில் சொன்னது போன்று முஸ்லிம்ல வரக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய பெற்றோர் பற்றி வரக்கூடிய ஷாதான மிகவும் குறைவான அபூர்வமான ஹதீஸ் எடுத்துக்கொண்டு குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத்துக்களை தொட்டு பார்க்க மாட்டாங்க, அந்த ஆயத்தை வச்சுட்டு சட்டம் சொல்லிட்டு போவாங்க. அடுத்ததாக எட்டாவதாக அவர் ஹதீஸ்ல விளையாடுவாங்க. நினைச்ச ஹதீஸ சஹீஹ் என்பாங்க, நினைச்ச ஹதீஸ தஈஃப் என்பாங்க. உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களுக்கு 2 விடயத்தை விட்டு போட்டு சொல்றேன், அதை நீங்க பின்பற்றும் காலம்ல நீங்க வழி தவற மாட்டீங்க. அதுல ஒன்று என்னவென்று சொன்னா கிதாபுல்லா அல்லாஹ்வுடைய வேதம், அடுத்தது இத்ரத்தி அஹ்லு பைத்தி என்னுடைய குடும்பத்தினர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் என்று இமாம்கள் சொல்லி இருக்க, அவர்கள் தஈஃபான ஹதீஸ் சிஹாவு சித்தாவிலே வராத ஒரு ஹதீஸை எடுத்து கிதாபுல்லாஹி வ சுன்னதி அல்லாஹ்வுடைய வேதமும் ஏன சுன்னத்தும் என்று சொல்லி ஒரு தஈஃபான ஹதீஸ சஹீஹ் என்று பிரகடனப்படுத்தி சொல்வார்கள். இது அவருடைய விளையாட்டாக இந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், இந்த 2 ஹதீஸையும் நம்ம ஏற்றுக்கொள்ளதான் செய்யணும். தரத்துல கூடினது என்னன்னா பலவீன ஹதீஸை எடுத்துக்கிட்டு சயான ஹதீஸை விட்டுறாங்க, அவங்க சொல்றதெல்லாம் எடுக்கிறது இல்லை. ஆனா அவங்க தத்துவம் என்ன, சயான ஹதீஸ் தான் எடுப்போம், பலவீன ஹதீஸை விட்டு விடுவோம்பாங்க. இந்த 2 ஹதீஸ்ல பலவீனத்தை எடுத்துக்கிட்டாங்க, சரியான ஆதரவான ஹதீஸை விட்டுட்டாங்க. ஆனா நாம் இந்த 2 ஹதீஸையும் எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் சுன்னத்து வல் ஜமாஅவினர் தஈஃபான ஹதீஸை அமல் செய்த விடயத்துல பாவிப்பார்கள். அதே போன்று இஜ்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இமாம்களுடைய ஏகோபித்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் இவர்களுடைய கருத்தில் 99% இஸ்லாத்துக்கு முரண்பட்டது, அதை இமாம்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால இமாம்களுடைய இஜ்மா, இமாம்கள் ஏகோபித்துக் கொண்ட முடிவை அவர்கள் அப்படியே ஒதுக்கி தள்ளிவிட்டு புதிதாக அவர்கள் கருத்து சொல்லுவார்கள். அடுத்ததாக கியாஸை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்கள் ஒன்றுதான் கியாஸ். ஒரு சட்டத்தை வைத்து சட்டம் கூறப்படாத அது போன்ற ஒன்றுக்கு இந்த சட்டத்தை நேர்பிடித்து சட்டம் கொடுப்பது. உதாரணத்துக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களோட பாத்திரத்துல நாய் வாய் போட்டுட்டு சொன்னா அதை 7 தடவை கழுவுங்க, ஒரு தடவை மண்ணை போட்டு கழுவுங்கன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸ் சொல்லுது, நாய் பன்றி போன்றவைகள் பெரும் நஜிசு, மிகவும் அசுத்தமானது என்று சொல்கிறது. ஆனால் ஹதீஸ்களிலே பன்றி வாயை போட்டால் என்ன சட்டம் என்று சொல்லப்படவில்லை. அவைகள் பெரும் நஜிஸ் என்ற விடயத்தில் ஒன்றாக இருப்பதனால் இமாம்கள் சொல்கிறார்கள், நாய்க்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் பன்றிக்கு என்று சொல்வார்கள். இதை கியாஸ் என்பார்கள். இந்த கியாஸை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் இவர்களுடைய அதிகமான சட்டங்கள் அவருடைய மனோ இச்சைக்கு ஒப்பானது. கியாஸை எடுக்க வேண்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமே தெளிவுபடுத்தி காட்டுறாங்க. ஒரு தோழர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து யார சொல்லலாம், என் சகோதரி ஹஜ்ஜி செய்யணும்னு நேர்ச்சி பண்ணியிருந்தாங்க, அதை நிறைவேற்றதுக்கு முன்னால் வஃபாத் ஆயிட்டாங்க, என் சகோதரிக்காக நான் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றலாமாங்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம ஒரு கேள்வி வைக்கிறாங்க, அருமை தோழரே, உன் சகோதரிக்கு கடன் இருந்தா அந்த கடனை அடைப்பீங்களா மாட்டீங்களா? நான் அடைப்பேன், யார சொல்லல, அப்போ அந்த கடனை அடைக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது புகார் பதிவு செய்யப்பட்டது. ஒரு சட்டம் தெரியும் தானே, ஒரு சகோதரிக்கு கடன் தான் அடைக்க வேண்டிய சட்டம் தெரியுதுல, அந்த மாதிரிதான் இதுவும் ஒரு சட்டத்தை வைத்து இன்னொரு சட்டத்தை எடுக்க வேண்டும் என்று சதாசன் சொல்றாங்க. அடுத்ததாக அவர்கள் தவறில் அவர்கள் நியமமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் ஹத்து
மற்றவர்களுடைய நாவினால் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான், ஹக்கான விடயங்களை அவர்கள் ஒரு பாத்திலை முன்வைத்து அதற்கு ஹக்கான தெளிவுகளை கொடுத்தால் அது அவர்களுடைய ஷார்பானவர்கள் சொல்லவில்லையே என்பதற்காக தட்டி விடுவார்கள். சில காலங்களுக்கு முன்னார்களுக்கு தெரியும், எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வஹாபிகள் சில காலங்களுக்கு முன்னால் ஒரு விடயத்தை சொன்னாங்க, நெஞ்சில தக்பீர் கட்டலாம் என்றாங்க, பிறகு சொல்றாங்க இல்ல ஏலான்றாங்க. அன்றைய காலத்திலே அவர்கள் நெஞ்சில தக்பீர் கட்டுற காலத்திலே எங்கட உலமாக்க சொல்லிட்டாங்க அதுவல்ல சுன்னா என்று. அவர்கள் வரலாற்று காலத்திலே அதுவல்ல சுன்னா எங்கட உலமாக்க சொன்னாங்க, ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அவங்களுக்கு மாற்றமானவங்க இருந்து ஹக்கு வெளியான அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எப்போது அவங்களோட தலைவர்களை எங்களோட உலமாக்கள கருத்தில் தாங்காம ஹக்கை ஏற்றுக்கொள்றதுக்கு நிர்பந்திக்கப்பட்டு ஹக்கை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க ஏற்றுக்கொள்றாங்க என்றால் அவர்களுடைய குணம் என்னென்றா அவர்கள் தவறுல நியமமாக இருப்பாங்க, பிறரிலிருந்து ஹக்கு வெளியாகும் போது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயம், இவர்களுடைய நோக்கம் எங்களை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை விட்டு பிரிப்பதுதான். உதாரணத்துக்கு எங்களை ஒருத்தர் ஜியாரத்து கூடாது என்று வச்சுக்கொள்வோம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜியாரத்து செய்யக்கூடாது என்று ரபியுல் அவ்வல் வந்த அல்லது ஹஜ்ஜுடைய காலம் வந்த சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நாங்க பார்ப்போம் என்ன ஏடாப்பா இவரு ஜியாரத்து செய்யக்கூடாது என்றாரு, இவருக்கு ஹதீஸ் தெரியாதா அல்லது குர்ஆன் தெரியாதா என்று பார்த்தால் அந்த மசாலாவை மட்டும்தான் பேசுறாருன்னா பாவம் அவருக்கு தெரியாது விளங்கப்படுத்தலாம். ஆனா அவர் அதை மட்டுமல்ல பேசுறாரு, அல்லாஹ்வுடைய தூதரோட சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையும் தேவையில்லை என்றாரு. ஜியாரத்து செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிடக்கூடாது, அவனோட குடும்பத்தை விரும்பக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதரை விரும்பினா அதை அளவுக்கு மிச்சம் என்றாங்க, புகழ்ந்த அளவுக்கு மிச்சம் என்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்த கூடாது என்றாங்க, எங்களை போல என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோட அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ எந்தெந்த விதத்தை தொடர்பட்டிருக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் ஒரே அடியாக அவர்கள் மறுக்கிறார்கள். ஏனென்று சொன்னா அறியாமையின் காரணமாக அல்ல, மாறாக முஸ்லீம்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய சிந்தனையை விட்டு நீக்கி உயிரோட்டமற்ற முஸ்லீம்களாக மாற்ற வேண்டும் என்ற கருத்துல அவர்கள் முக்கியத்துவம், அந்த கருத்துக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆக அவருடைய விடயங்கள்ல நாங்கள் தெளிவாகவும் விழிப்பாகவும் இருந்து எங்களையும் எங்களுடைய பிள்ளை குட்டிகளையும் பாதுகாப்பதில் நாங்கள் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். நாங்கள் இப்போது வஹாபிஷ வரலாற்று பின்னணியை மிகவும் தெளிவாக எங்களுடைய உலமாக்களின் மூலம், குர்ஆன் ஹதீஸின் ஆதாரங்களின் மூலம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பின் மூலம் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலம் வரைக்கும் வருகின்ற வழிகேடுகளை பற்றி சொன்னதை நாங்கள் அறிந்தோம். அந்த வகையில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னால் ஹவாரிஜிகள் ஷியாக்கள் தோன்றினாங்க, அதுக்கு பிறகு முஅ்தஸிலாக்கள் தோன்றினாங்க, அதுக்கு பிறகு இந்த வஹாபிஷ கொள்கை என்றது உருவானது. இந்த வஹாபிஷ கொள்கை உண்மையிலே ஹவாரிஜிகளுடைய முஅ்தஸிலாக்களுடைய வெளிப்பாடு தான் என்பதை நாங்கள் இப்போ தெளிவாக பார்த்தோம். அந்த வஹாபிசம் எவ்வாறு சவுதியில 1924ஆம் ஆண்டு வெளியாட்டம் பிடித்து அது அங்கே தோன்றியது என்பதை நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில சவுதியில ஹம்பர் என்பதன் மூலம், ஹம்பர் என்ற பிரித்தானிய உளவாளியின் மூலம் எவ்வாறு இப்னு அப்துல் வஹாப் நஜ்திய அவர்கள் கைப்பற்றி அவர்களுடைய கொள்கையை சவுதியில நுழைக்க வைத்து, சவுதியுடைய அரசாங்கம் இப்னு சூதுடைய கையில் இருந்தாலும் சவுதியுடைய கொள்கை வஹாபிசம் என்பதை அன்று இப்னு அப்துல் வஹாப் நஜ்தியால் எழுதப்பட்டது. இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி சொன்னாரு, சவுதியுடைய அரசாங்கம் இப்னு சூதுடைய கையில் இருக்கட்டும், ஆனா அவருடைய கொள்கை, அவருடைய சமய கொள்கை என்னுடைய வஹாபிஷ கொள்கையா இருக்கும் என்று எழுதப்பட்டது. அந்த வகையில சவுதியில அந்த வஹாபிஷம் காலூண்டியது. அதுக்கு பிறகு இந்தியாவில, இலங்கையில எவ்வாறு நுழைந்தது. இப்போது இந்த வஹாபிஷம் என்ற பெயர்ல இன்னும் எத்தனை வஹாபிஷ கொள்கைகள், அவருடைய அடிவருடிகள், அவருடைய இயக்கங்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கினோம். அந்த வகையில அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை உண்மையான கொள்கை. அந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையின் அடிப்படையில வாழுகின்ற போதுதான் நாங்கள் உண்மையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த உண்மையான இஸ்லாத்தை, யதார்த்த இஸ்லாத்தை நாம கண்டுகொள்ளலாம். அந்த யதார்த்த இஸ்லாத்தின் அமைப்பில நாங்கள் நடந்து, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தின் அமைப்பில் நடந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை பெற்று, அவருடைய ஷஃபாஅத்தை பெற்று, மறுமை நாளையில சுவர்க்கத்தில் நுழைந்து அல்லாஹ்வுடைய லிகா சந்திப்பதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி வஸல்லம்.
نبي الله يا رسول الله يا حبيب الله سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله أنت نور من نور الله أنت جود من جودي أنت نور من نور الله أنت جود من جودي أنت رحمة للعالمين يا نبي الله يا رسول الله يا حبيب الله سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله يا عزيز الله يا حريص الله يا رؤوف الله سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت مظهر لتم كل يا نبي الله يا رسول الله يا حبيب الله سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله يا كليم الله يا رحيم الله